வணக்கங்கண்ணா. வணக்கம் வணக்கம் ஐயா. ஐயா நான் கேக்குதா? கேக்குதா ஐயா ஐயா? வணக்கம் ஐயா, காஞ்சிபுரம் பரத் ஐயா. பரத் ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. கீதாம்மா வணக்கம் ஐயா. கீதாம்மா வணக்கம் வணக்கம்மா. ஐயா. கனகுப்பு சீனிவாசன் வணக்கம். இரவு வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம். நன்றி ஐயா. வணக்கம்மா வணக்கம்மா. இணைப்பில் யாரு? ஐயா வணக்கம். கள்ளக்குறிச்சி சீனிவாசன். வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா. சீனிவாஸ் ஐயா உங்கள் சைடில் மைக் ஆஃப் பண்ணுங்க. முதல்ல மைக்கு நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்க. வணக்கம் வணக்கம். வேற யார் அறிமுகப்படுத்தாதவங்க யார் இருக்கீங்க? சின்ன சொல்லிட்டேன். அவர் சின்ராஸ் ஐயா வந்துட்டாரோ? கிருஷ்ணசங்கர் கோயம்புத்தூர் ஐயா. கிருஷ்ணசங்கர் ஐயா வணக்கம் ஐயா. இணைப்பில் இருங்க. வேறு யாருமே இல்லையா? எத்தனை பேர் இருக்கீங்க? 3-4 பேர் தான் சொல்லியிருக்கீங்க. கீதாமா சொல்லியிருக்காங்க. அடுத்து சீனிவாஸ் ஐயா சொல்லியிருக்காரு. சென்னையிலிருந்து செல்வகுமார் ஐயா. செல்வகுமார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா. ஏன் வணக்கம் சொல்றது என்ன இவ்வளோ யோசனை? எல்லாம் ஒரே டே சொல்றீங்க. யாருமே பேரு தெரிய மாட்டேங்குது. நீங்க பேரை சொன்னா யார் இது? சின்னராசு ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் ஐயா. குருவாடி சரணம், திருவாடி சரணம். நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம் நமஸ்காரம். இணைப்பில் இருங்க இணைப்பில் இருங்க. செல்வராஜ் வணக்கங்க. செல்வராஜ் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா. அவரு ஐயா திருப்பதி ராஜா வந்து மருத்துவமனை போயிட்டாரா? ஆமாங்க. அந்த ஒரு காலில் புண்ணு இருக்கனால வாரம் வாரம் ஒரு 2 தினம் போய் கட்டு போடணுங்க. சரி சரி. அதான் இப்போ பதிவு போட்டிருந்தாரு. வந்துருவாரு. சரியா சரி. வரட்டும். ஐயா வணக்கம் ஐயா. சரவணன் ஐயா. சரவணன் வணக்கம் ஐயா. வேற யாருக்கு? கிருஷ்ணன் சரவணன். ஒசூர்ல இருந்து கிரீஷ் ஐயா. கிரீஷ் ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இணைப்பில் இருங்க. மாயாண்டி. மாயாண்டி ஐயா வணக்கம் ஐயா. இணைப்பில் இருங்க ஐயா. ஐயா சின்னசாலம் தெங்கானத்தம் சரவணனுங்க ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். எங்க கேமரா ஆன் பண்ணுங்க. ஐயா மோட்டர் இருக்குங்க ஐயா. மோட்டர் வேலை செஞ்சுட்டு மோட்டர் இருக்குங்க ஐயா. சரி ஓகே ஓகே. இணைப்பில் இருங்க. இணைப்பில் இருங்க. இணைப்பில் இருக்குங்க ஐயா. ஓகே. மைக் ஆஃப் பண்ணுங்க. வேற யாரு இன்னும் அறிமுகப்படுத்த ஆள் யாரும் இருக்கீங்களா? ஐயா பாண்டிச்சேரியில இருந்து கண்ணன் ஐயா. கண்ணையா வணக்கம் வணக்கம் ஐயா. மணிகண்டன் சென்னை. மணிகண்டன் ஐயா வணக்கம் ஐயா. சென்னை எங்க ஐயா எங்க அவங்க போட்டோ காணோம். வந்து இப்பதான் வருது. ஓகே ஓகே. யாரு? பெரம்பலூர் சக்தியா. சக்தி ஐயா வணக்கம் ஐயா வணக்கம். எங்க வரத்து வரலையா? பரத் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. காஞ்சிபுரம் பரத் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா. இவரு அழகர் ஐயா எங்க ஆளக்கான வெளியே போயிட்டாரோ? ஓகே. அந்த இவரு கிருஷ்ணசங்கர் ஐயா ஏன் ஃபேன் தெரியுது? ஃபேன் எதுவும் சேல்ஸ் பண்ணுறீங்களா? கிருஷ்ணசங்கர் ஐயா ஃபேன் வந்து ஏன் ஃபேன் தெரியுதுன்னு
ஏங்க உங்கள் முகம் தெரியல, ஃபேன் மட்டும் தான் தெரியுது. ஐயா ஐயா ஸ்டாண்ட்ல வச்சிருக்கேங்க ஐயா, அதனால கொஞ்சம் இப்படி கிராஸா இருக்குங்க ஐயா. நீங்கள் எழுந்திரிச்சு போயிட்டீங்களா? இல்ல இங்கதான் உட்காந்துருக்கேன். சரி சரி, உங்கள் முகத்தை கேமராவில் காட்டுங்க. ஏன்னா யாரையும் நேரில் சந்திக்க முடியாது. அப்பப்போ அந்த மாதிரி நம்ம இல்லை டெக்னாலஜியில் நம்ம சந்திச்சுட்டா தான் உண்டு இல்லை. சரி, இன்னும் வந்து இன்றைக்கி இந்த பொன்னான அரிய ஒரு வாய்ப்பு ஸ்ரீ ஜாலகா தேவி ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் மாந்திரிக பயிற்சி குழு சார்பாக அடியன் ஜாலகா வந்து அனைவருக்கும் இந்நேரம் இரவு வணக்கமாக தெரிவித்து, இன்றைக்கி பதிவு செய்யக்கூடிய தேதி பார்த்திங்கன்னா 9/3/2026. பதிவு செய்யக்கூடிய நேரம் 8:17 நைட் 8:17 நம்ம பதிவு பண்ணிகிட்ருக்கோம். நாம் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு ஒரு கூட்டு அமைப்பாக நம்ம செயல்படுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எப்பயுமே ஒரு தனி மரியாதை உண்டு. ஏழை பிரார்த்தனை 7,500 வருஷம் சொல்வது போல கூட்டு பிரார்த்தனை கோடி நன்மைகள் கொடுத்துவிடும். ஒரு சந்தேகங்கள் நமக்கு வருதுன்னா அந்த எல்லாருமே கேமரா ஆன் பண்ணணும். கேமரா ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நான் உங்களை ரிமூவ் பண்ணிவிடுவேன். நமக்குள்ள ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த சந்தேகத்தை ஒரு கூட்டு அமைப்பாக இருந்து நம்ம கேட்கணும். எப்போ நம்ம இந்த கூட்டத்தில் நம்மளால் பேச முடியலையோ, எப்போ இந்த கூட்டத்தில் நம்மளால் கேள்வி கேட்க முடியலையோ, எப்போ இந்த கூட்டத்தில் நம்மளால் ஜெயிக்க முடியலையோ, நாளைக்கு சபையில் ஜெயிக்க முடியாது. நாளைக்கு சபையில் ஒரு போட்டி வருது, ஒரு விவாத மேடை வருது, ஜாலகா வந்து ஒரு ஸ்பீடாக ஒரு ஸ்பிரிச்சுவலாக இன்றைக்கி ஒரு அடிக்கிறேன், தெறிக்க விட்றேன், நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு எனக்கு நானே வளர்த்துக்கிட்டு என்னுடைய தகுதி. இதுதான் உண்மையான விஷயம். அப்போ இங்கே நம்ம கேட்காத ஒரு கேள்வி. இப்போ நம்ம நிறைய பேர் பாட்டெல்லாம் பாடுவோம், ஆனால் மேடையில் போனால் அந்த பாட்டு வராது. பஸ்ஸு ஓட்டுவோம், லாரி ஓட்டுவோம், ஆட்டோ ஓட்டுவோம், ஆனால் திடீர்னு ஓனர் முன்னாடி ஆர்டிஓ ஆஃபீஸ் முன்னாடி உட்காந்து ஓட்டுறோம், ஆர்டிஓ முன்னாடி ஓட்ட தெரியாது, ஒரு பதட்டம் வந்துடும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறது, உங்களை நீங்களே தாழ்வு மனப்பணியை ஏற்படுத்திக்கிறது. அதனால் உங்களுக்கு தேவையான தகவல்களை நீங்கள் தான் வாங்கிக்கணும். நம்ம குரூப்லேயே அமைதியாக இருப்போம், அவங்க கேள்வி கேட்டால் அது மூலிமா நமக்கு பதில் வந்துடும் அப்படிங்கன்னு சொல்கிறதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் முட்டாள்தனம். அழுகுறப்புல தான் பால் கொடுக்கும், கேட்குறவங்களுக்கு தான் பதில் கொடுக்கப்படும். இதுதான் தட்டுற கதவு திறந்துக்கணும். இதான் சரியா? சரி, இப்படி இருக்கும்போது நாம் யார் அப்படின்னு கேட்டேன்னா, நாம் மந்திரவாதியா அப்படின்னு கேட்டால் நம்ம மந்திரவாதியாங்க? யாராவது சொல்லுங்க பாப்போம், நம்ம மந்திரவாதியா? யாருக்குமே பதில் இல்லையா? நாம் என்ன மந்திரவாதியா? மந்திரவாதினா எப்படி இருப்பாங்க? டவர்லையோ? பேசுறது கேக்குதா? இல்ல ஐயா, மாந்திரிக ஆராய்ச்சியாளர். தேடல் ஐயா. ஆமா, மாந்திரிக ஆராய்ச்சியாளர். நாம் வந்து ரிசர்ச் பண்றோம். இதை வந்து சொல்லணும். எல்லாரும் வந்து வாய் திறந்து எல்லாரும் கேமரா ஆன் பண்ணி கேக்குது ஐயா. வர மாந்திரிக ஆராய்ச்சியாளர் விட்டு கேக்குது ஐயா. நாம எல்லாரும் வந்து மாந்திரிகவாதியான்னு கேட்டால் என்ன சொல்லணும்? மாந்திரிக ஆராய்ச்சியாளர். நாம் வந்து என்னம்னா ரிசர்ச் சென்டர். நம்ம எல்லாம் வந்து நாம் என்ன பண்ணுறோம்? ஃபுல் அண்ட் ஃபுல் ஆராய்ச்சி தான் பண்ணுறோம். மந்திரம்னா என்ன அப்படின்னு ஒருத்தர் வந்து ஐங்கிலியம் சவுண்ட் மந்திரம் கொடுத்துட்டா அந்த மந்திரம் நமக்கு சப்போர்ட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது தான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது சம்மந்தப்பட்ட வேலைகள், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து நம்ம தேடுறோம். ஸோ இந்த தேடல் தான் நம்மளுடைய பெரிய பொக்கிஷம். இந்த தேடல் தான் நம்மளை வழிகாட்டும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். சரிங்க, இப்படி இருக்கும்போது நான் பேசுகிறதா கேட்குதா? ஐயா? எனக்கு டவர் இல்லை, அதனால் எனக்கு டவர் இல்லை, அதனால் ரோட்டில் நடந்துகிட்டே பேசுகிறேன், கிளாஸ் எடுக்கிறேன். சரியா? நமக்கு என்னங்க, வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் இல்லையா? அவ்வளோதான். எனக்கு என்ன, நான் என்ன எழுத்து வந்து துண்டிச்சிட்டு வச்சுட்டா பேச போகிறேன்? என்ன, என் முகம் வெளிச்சத்தில் இருந்தால் படிச்சுன்னு தெரியும், இல்லைன்னா தெரியாது. என் முகம் என்ன, நீங்கள் அங்கே போய் எடுக்கணும் போங்க. அதனால் நீங்கள் வந்து அப்படியே பார்த்துங்க, சொல்கிற வார்த்தைகளை காது கொடுத்து கேட்டுக்கோங்க. சரி, அப்படி இருக்கும்போது நாம் வந்து ரிசர்ச் சென்டர் ஒரு ஆன்மீகத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணுறோம். ஆன்மீகத்தில் இருக்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மாந்திரிகத்தை ஆராய்ச்சி பண்ணுறோம், மாந்திரிக விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த மாந்திரிகம் ஜாலகா கண்டுபிடிச்சானா அப்படின்னா இல்லைங்க. ஆனால் இந்த தெய்வத்தையும் ஜாலகா கண்டுபிடிச்சானா? கிடையாது. இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய பாட்டை பூட்டை இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சது.
அவங்க கண்டுபிடிச்ச ஒரு வித்தை. முன்னோர்கள்லாம் யார்? நம்மளுடைய மூதாதையர்கள், நம்ம வம்சத்தில் பிறந்தவங்க. இன்றைக்கி நம்ம வம்சத்தில் பிறந்தவங்க மந்திரம் கற்றுருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்கு கேட்டால் ஆமாம் கற்றுருப்பாங்க தான். அதனால தான் நீங்களாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கலாம், வரமாட்டீங்க. இதுதான் உண்மையான விஷயம். அப்படி இருக்கும்போது இப்போது நாம் இந்த கலையை கற்றுக்க வரதுக்கு காரணக்கத்தான் நம்மளுடைய முன்னோர்களே. அதுதான் உண்மையான விஷயம். சரியா? அப்படி இருக்கும்போது இந்த கலையை நாம் புதுசாக ஆராய்ச்சி பண்ணலை, நாம் புதுசாக எதுவும் கண்டுபிடிக்கல. ஆனால் நம்ம முன்னோர்கள் வழிகாட்டியதுபடி நம்ம முன்னோர்கள் என்ன சேர்த்து வச்சாங்களோ, சொத்து சேர்த்து வச்சு தான் சொத்து வரும், சுகம் சேர்த்து வச்சு தான் சுகம் கிடைக்கும். அதாவது முன்னோர்கள் ஏதாவது இடத்த புண்ணியம் பண்ணியிருந்தால் இந்த ஜென்மத்தில் நல்ல பொண்டாட்டி புருஷன் பிள்ளைங்களோட குடும்பத்தோடு ஜாலியாக இருக்கலாம், அது சுகம். உட்காரத்துக்கு வீடு, புரியுதா இல்லைங்களா? ஆடம்பர வாழ்க்கைக்கெலாம் சொத்து சேர்த்து வச்சுருந்தா அது சொத்து. ஆனால் நம்ம முன்னோர்கள் எதுவுமே சேர்த்து வைக்காமல் விட்டாங்கன்னா சொத்தும் கிடையாது, சுகமும் கிடையாது. நாம் நடுத்தூரில் தான் நிற்கணும். சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ நாம் மந்திரத்தில் நமக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஆனால் அதை தெரிஞ்சிக்க தான் நம்ம எல்லோரும் ஒன்றா கூடியிருக்கிறோம். யாருக்கு எடுத்தாலும் மந்திரவாதி, எதுக்கு எடுத்தாலும் மந்திரம், எதுக்கு எடுத்தாலும் ஆளை போட்டுருவோம் கீழே போட்டுருவோங்கிறாங்க. இந்த ஆளை போடக்கூடிய விஷயம் என்ன? இது மந்திரம். இந்த மந்திரம் எங்கேருந்து வருது அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர் புருஷர்களையும் நம்ம முன்னோர்களை வச்சுக்கலாம். ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு சித்தர்கள்லாம் இருக்காங்க. சரி, அது அப்புறம் பேசிக்குவோம். இந்த முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த இந்த மந்திரத்தினுடைய சொற்கள் அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய காலத்து கோயிலில், பழைய காலத்து பாறையில், பழைய காலத்து ஓலைச்சுவடியில் இதெல்லாம் ஒரு நூலாக எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த எழுத்து அவங்க எழுதின எழுத்து பார்த்திங்கன்னா, நம்ம திருவள்ளுவர் திருக்குறள் எழுதின அதுக்கு முன்னாடி ஒரு எழுத்து இருந்தது. அதாவது பார்த்திங்கன்னா அந்த எழுத்து சரியாக புரியாது. நம்ம தமிழ் எழுத்து சுத்தமான தமிழ் எழுத்து ஆ கிடையாதுங்க. அந்த ஆ மாதிரி கூ மாதிரி ஊ மாதிரிலாம் இருக்கும். இதுதான் சுத்தமான தமிழ் எழுத்து. அந்த எழுத்தை மொழிபெயர்த்து இன்னி உள்ள ஜென்ரேஷன் நமக்கு நெறில் குடில் என்று சொல்லக்கூடிய இது வழியாக நமக்கு மந்திரங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த மந்திரங்கள் கொடுத்ததில் சில விஷயங்களை அகோரமாகும். எதிர்காலத்தில் கலியுகத்தில் நம்ம சமாளிக்கும் வழியாகத்தான் ஒரு சில வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா 4 பாகமாக பிரிக்க வச்சுருக்காங்க. இந்த 4 பாகத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை தான் சொல்லுது வேதம் சொல்லுது. வேதம்னா இந்த உலகத்திலே அது பலிக்கக்கூடிய சொல், அது வேதம். நீங்கள் வேணால் எழுதிக்கலாம். வேதம்னா இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை பலிக்கும், அதுக்கு பேர் வேதம். இந்த வேதாந்தம் இதன்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒழுங்கு நடவடிக்கைப்படுத்துறதுக்கு கலாச்சாரம், அதை நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வழிவகுத்து அது வரையறுக்கு நம்மளை எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடோடு கொண்டு வந்து தான் இந்த சாஸ்திரம். இந்த சாஸ்திரமும் நம்மளை கட்டுப்பாடோட வழி நடத்துது. இந்த கலாச்சாரமும் நம்மளை ஒழுங்குபடுத்துது. இந்த வேதாந்தம் நம்மளுடைய இந்த இந்த காலத்தில் வாழ வைக்கக்கூடிய ஒரு பெரிய பொருள். இந்த வேதாந்தம், இந்த வேதம், இந்த வேதத்துக்கும் இந்த உலகத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் நிறையா தொடர்பு உண்டு. உங்களால் முடிஞ்சால் எழுதிக்கோங்க. வேத சொற்கள் பயன்படுத்துவோர் இந்த பிரபஞ்சத்திலேருந்து தேவையான சக்திகளை கிடைத்திவிடும். அந்த வேதத்தை அடிப்படையாக வச்சு தான் நாம் கும்பாபிஷேகம் பண்ணுறோம். எதை வச்சு பண்ணுறோம்? இந்த வேதத்தை வச்சு தான் கும்பாபிஷேகம் பண்ணுறோம். அப்போ அந்த கும்பாபிஷேகத்தில் பண்ணக்கூடிய அந்த தருணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல். இந்த பிரபஞ்ச ஆற்றல் தான் நம்மளுடைய சக்தி, நம்மளுடைய இயக்கம். கேமரா ஆஃப் பண்ணணும். சென்றாசையா கேமரா ஆஃப் பண்ணுங்க. கேமரா ஆஃப் பண்ணுங்கய்யா. ஆஃபில் இருந்தால் நீங்கள் பேச எனக்கு கேட்காத ஐயா. ஆஃப் பண்ணிட்டீங்க. அப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் வார்த்தை இது இப்போ நான் சொல்ல வர டாபிக் இது கிடையாது. பார்த்தீங்களா, மறுபடியும் எடுத்துட்டீங்க. மீட் போடுங்க. கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க. நானே பிடிங்கிட்டேன். நான் இல்லை நான் அங்கே பீஸ் பிடிங்கிட்டேன். சென்றாசியா நீங்கள் டிஸ்பிளே செல்லை தொடாதீங்க. இங்கே நான் உங்களுக்கு பீஸ் பிடிங்கியாச்சு. சரி, அப்படியே வெயிட் பண்ணுங்கள். சரிங்க, அந்த வேதம் படிக்கிறோம், நமக்கு கிடைக்க வேண்டிய சக்தி கிடைக்குது. அந்த வேதத்தை தான் 4 வகையாக பிரித்து வச்சுருக்குறாங்க. இது 4 வகைன்னா ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம்.
இந்த வேதத்தை இப்போ நீங்கள் எழுதிக்கிங்க. ஆனால் இது பொருள் நான் இன்னொரு நாளைக்கு கிளாஸில் நடத்துகிறேன். சரிங்க. இந்த வேதம் அடிப்படையாக நமக்கு கொடுத்ததில் இந்த ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் இந்த 3 வேதத்துலேயும் நம்மளை ஒழுங்குபடுத்தவும், கட்டுப்படுத்தவும், கலாச்சாரத்தை சீர்திருத்தம் பண்ணவும், இந்த சமுதாயம் ஒழுங்குபடுத்தவுமே இந்த 3 வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த 4வது வேதம் தான் அதர்வண வேதம். அதர்வண வேதத்தினுடைய வழிகாட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேதம் அதாவது அதர்வண வேதம், அதர்வணத்தை அதாவது எதிர்வினையாக வரக்கூடிய ஒரு செயல்களை, தீவினையாக வரக்கூடிய செயல்களை, ஒரு கட்டுப்பாடின்றி வரக்கூடிய ஒரு செயல்களை அந்த அதர்வணம் அப்படிங்கிற அந்த பொருளால் இந்த வேதாந்தத்தை வச்சு நம்ம லாக் பண்ணுறோம். அதாவது பிரபஞ்சத்தை சக்தியை வச்சு நாம் அந்த மந்திரத்து மூலியமாக அதை கட்டுப்படுத்துகிறோம். அதுதான் மந்திர கட்டு, மந்திரத்தில் வரக்கூடிய செயல்கள். அந்த மந்திரத்தை நம்ம பிரயோகிக்கிறோம் இல்லையா? சரி, இந்த மந்திரம் பிரயோகிக்கிறோம். நாம் இந்த மந்திரம் எந்தெந்த மந்திரம் சொல்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் கட்டம், இந்த மந்திரம் சொல்கிற நாம் காலையில் எழுந்து என்ன பண்ணுறோம், காலை கடமையை சிறப்பாக முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், உடல் சுற்றி, தேக சுற்றி, மலம் கழித்து, பஞ்சநீர்கள் பயன்படுத்தி, நம்மளுடைய காப்பு மந்திரம் சொல்லி, சித்தி மந்திரம் சொல்லி, ஆசன பள்ளியில் உட்காந்து மந்திர பிரயோகம், பூஜை பிரயோகம் எல்லாமே சிறப்பாக பண்ணுறோம். தீட்சை வாங்காதவங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் இதில் புரியாது, தீட்சை வாங்கினா புரியும். சரியா? அப்போ இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுற நம்ம ஐயா என்ன சொன்னார், நேராக போனார், வடக்கு திசையை பார்த்து ஆசன பள்ளிக்கு போட்டு உட்கார சொன்னார். சரி, உட்காந்தாச்சு. வடக்கு திசையை மந்திரம் சொல்கிறோம். இந்த மந்திரம் எப்படி பலிக்கும்? இதில் உள்ள ஆன்மீக தகவல் என்ன, இதில் உள்ள ஆன்மீக ஆராய்ச்சி, இதில் உள்ள அறிவியல். ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம விரிவாக ஆய்வு வர போகிறோம், விரிவாக விவாதத்தை முன்னெடுத்த போகிறோம். அதனால் பயிற்சிக்குள்ளே போகிற நாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதரை வணங்கி, என்னை வழி நடத்தக்கூடிய ஸ்ரீ ஜாலக அம்மானுடைய அந்த தாயினுடைய பொற்பாதத்தை வணங்கி, மற்ற எனக்கு மேலே இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் 333 கோடி தேவர்களும், எண்ணாறு ரிஷிமார்களும், கெம்படர்களும், அஷ்டமான சித்தர்களையும் வணங்கி, என்னுடைய முன்னோர்கள் மூதாதிகள் அவங்களோட வழிகாட்டுதல்படி விட்ட குறை தொட்ட குறை கண்ட இடத்த கை கூப்பிட்ட தெய்வங்கள் இன்று எனக்கு கண்முன்னாடி காட்சியளித்து இந்த வேதத்தை சிறப்பாக வழிநடத்தக்கூடிய அந்த ஜாலக்கம்மானுடைய என்னுடைய ஆத்மார்த்தமாக என்னுடைய உள்ளம் உடலும் சமர்ப்பணம் செய்து, இன்று நம்ம பேசக்கூடிய தலைப்பு மந்திரம் பிரயோகிக்குமானில் திசையை பற்றி விளக்கம் தெரிதல். இதுதான் நம்மளுடைய இன்னைக்கு தலைப்பு. இவ்வளோ நேரம் நான் பேசுனது தலைப்பு இல்லை, ஆனால் அது புதுசாக இருந்தால் நீங்கள் வச்சுக்கிங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ரைட்டு. இப்போது வடக்கு திசையை பார்த்து மந்திரம் சொல்கிறோம். ஓகே, கிழக்கு திசை இருக்குது, மொத்தம் 4 திசை இருக்குது. ஒரு மந்திரத்தை ஒருத்தர் கொடுத்து நீ போய் வடக்கு திசை உட்காந்து சொல்லு, கிழக்கு திசை உட்காந்து சொல்லுன்னு சொல்கிறாங்களே, இந்த வடக்கு கிழக்கு தெற்குன்னு இதெல்லாம் என்னங்க காரணம்? திசையே தெரியும், திசையினுடைய பலன் தெரியல. அப்போ நான் மந்திரம் சொன்னால் மந்திரம் சித்தி ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். வரலனாலும் வரணும், அதான் உண்மை. மந்திரம் சித்தி ஆகாது. ஐயோ 3ஆம் தேதி ஆரம்பித்து 9ஆம் தேதி 6 நாள் மந்திரம் சொல்லிட்டோம், அப்போ என்ன மந்திரம் சித்தி ஆகாதா அப்படின்னு நீங்கள் ஒன்றே ஒரு குறுக்கு சேரில் போய் யோசிக்காதீங்க. நீங்கள் இந்த மந்திரத்தினுடைய விளைவுகள் தெரியலனா கூட இந்த 6 நாளும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கீங்க. குருவினுடைய வழிகாட்டுதல்படி குருக்கிட்ட நீங்கள் தொடர்பில் இருக்கிறதுனால உங்களை எந்த ஒரு சக்தியும் உங்களை தீண்டாது. சரியா? அப்படி இருக்கும்போது கிழக்கு திசையை நோக்கி மந்திரம் சொல்கிறோம். கிழக்கு திசை மந்திரம் சொல்வது காரணம் என்ன எழுதிக்கிங்க. கிழக்கு திசையை நோக்கி மந்திரம் சொல்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? அப்போ சரி, நான் சொல்கிறேன், பாயிண்ட்டை குறிச்சிக்கோங்க. கிழக்கு திசையில் நம்மளுடைய இந்திர சபை, இந்திர சபை, தேவேந்திர சபை நமக்கு கிழக்கு திசையை நோக்கி இருக்குது. ஆன்மீகத்தின் படி, ஆன்மீக சாஸ்திரம் கிழக்கு திசையில் இந்திர சபை உண்டு. ஆகவே இந்திர சபையை நோக்கி பிரம்ம முகூர்த்தத்தில் மந்திரம் பிரயோகம் செய்தால் அந்த மந்திரமானது மிக விரைவில் தேவ இந்திரனிடம் போய் சரணடைந்துவிடும். யார்கிட்ட போயிடும்? அந்த மந்திரம் தேவ இந்திரன், இந்த இந்திரனுக்கெல்லாம் தேவருக்கெல்லாம் தலைவன் இந்திர சபையை அந்த மந்திரம் அடைஞ்சிடும். அந்த இந்திர சபையில் இருந்து தான் மந்திரங்கள் திரும்ப நமக்கு கொடுக்கப்படுது. அப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து கிழக்கு திசையை அமர்ந்து மந்திரம் சொன்னால் அந்த மந்திரம் என்ன செய்யும் அப்படின்னா
பொதுப்படையான பிரதான தெய்வங்களிலிருந்து அனைத்து தேவர்களுக்கும் அந்த மந்திர சமர்ப்பணம். கிழக்கு திசையில் உட்காந்து மந்திரம் ஜெபித்தால் அந்த மந்திரமானது சகல தேவர்களுக்கும் வசியம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். சரிங்க, இது ஆன்மீகத்தில் பார்த்துட்டோம். சரி, அறிவியலை பற்றி அப்படியே லேசாக பார்ப்போம். அறிவியலை பற்றி யாருக்கு தெரிஞ்சுங்க ஆசை இருக்கல? ஆன்மீகத்தில் போயிடலாமா? வாய் தர சொல்லுங்கள். சரி, ரெண்டுமே பார்ப்போங்க, ரெண்டுமே தேவைதாங்க. ஒருத்தர் மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க 20 பேர்த்தில். சரி, அப்போ யாருக்கு அறிவியலை பற்றி யாருக்கு ஆசை இல்லை போல இருக்கு? ரெண்டுமே போலாங்க ஐயா, ரெண்டுமே போலாங்கய்யா. ஐயா ரெண்டுமே போலாங்கய்யா. வேணுங்கய்யா அறிவியல் சார்ந்த விளக்கங்கள். இல்லை, எல்லா அமைதியாக இருக்கிறத பார்த்தா சரி தானே. ஆன்மீகத்தை மட்டும் இல்லை, ஒருவேளை ஏதாவது தூங்கிட்டீங்களா? ஐயா இல்ல ஐயா, மைக் மீட்ல போடுறாங்க ஐயா. ஆ ஆ ஆ சரி சரி விடுங்க. சரி, அப்போது ஐயா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அறிவியலும் வேணும், ஆன்மீகம் வேணும் ஐயா. இந்த ரெண்டுமே இருந்தாதான். நீங்கள் அறிவியல் தெரியாத ஒரு விஷயத்தை கூட நீங்கள் வெறும் ஆன்மீகமாக கொண்டு போனீங்கன்னா சாமியார் மாதிரி வேஷம் போட்டுக்கலாம், சாமியார் மாதிரி பொங்கல் தின்னுக்கலாம், சாமியார் மந்திரம் மாதிரி புரோட்டா காட்டிக்கலாமே தவிர, ஆனால் மற்ற மீடியேட்டர் வந்து உங்களை மைக்கை வாய்க்குள்ளிட்டு கொடைஞ்சிருவான், நம்மளை கீச்சிருவான். நீ பெரிய போலி மந்திரவாதி, உனக்கு என்ன அது தெரியுமா இது தெரியுமா, சாமியை கண்ணில் காட்டுறியா, காதில் காட்டுறியா, இதில் காட்டுறியா, லிங்க தத்துவம்னு என்ன, அது குஞ்சு தானே, இந்த மாதிரிலாம் இடக்க முடக்க பேசி உங்களை 2 ஸ்டெப்பில் கட்டிடுவான். அது நானே வந்தாலும் உங்களை அந்த நேரத்தை காப்பாற்ற முடியாது. சரியா? ஏன்னா அவன் போட்டிக்கு ஏன்ட்ட வந்தால் நான் அவனை கீச்சிடுவேன், அவன் உங்ககிட்டலாம் வரான். அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் சயின்ஸ் படி போனால் மட்டும்தான் நம்ம பின்னாடி தப்பிக்க முடியும். ஜாலகா ஸ்டூடெண்ட்னா சும்மா கிடையாது. நான் எப்படி ஒவ்வொரு மெழுகை எப்படி மெழுகு ஏற ஏற அங்கே என்ன செய்யும், உருவேறும். ஒரு மெழுகை வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு அதை அந்த உருவை செதுக்குறீங்களோ அது வந்து உருவாக மாறி நின்றுடும். சரியா? அதுபோல் நான் சீவுற ஒவ்வொரு ஒளியும், நான் கத்துற ஒவ்வொரு கத்தம், எவ்வளோ திசை இருந்தாலும் எவ்வளோ சூழ்நிலை இருந்தாலும் அப்புறம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நான் நடந்துக்கிட்டே பாருங்கள், நான் இருட்டில் நடந்துகிட்டே உங்கள்கிட்ட பேசுகிறேன். தெரியுதா? இங்கே பாருங்கள், நான் நடந்துக்கிட்டே பேசுகிறேன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் கற்றுக்கணுங்கிற அந்த நல்ல கோட்பாடு, அந்த நல்ல எண்ணம். சரியா? இது எப்பயுமே உங்களுக்கு கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்க, நீங்கள் வேண்டிக்கிங்க. சரி, பதிவுக்குள்ளே போயிடலாம். சூரியன் வந்து எல்லோரும் நம்ம நினைக்க சூரியன் வந்து இந்தாண்ட போய் இந்தாண்ட வருதுன்னு. ஆனால் சூரியன்லாம் போய் அந்தாண்ட வரல, சூரியன் ஒரே இடத்துல நிற்கிது. பூமி என்ன செய்யுது அப்படின்னா, அதனுடைய சூரியனுடைய சுற்றி அதான் நம்ம பூமி வந்து வலது பக்கமாக சுற்றிக்கிட்டே இருக்குது. சரியா? சூரியன் வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்குது, சந்திரன் பூமியும் சுற்றுது, அதுவும் சுற்றிக்குது. இது வந்து சயின்ஸு. அப்போ சூரியன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கதிர்வீச்சு, அதாவது சூரியன் வந்து பேராற்றல், பெரும் சக்தி, அதில் வரக்கூடிய கதிர்வீச்சுகள் பெரிய அமானுஷ்யம். இன்றைக்கும் சூரிய குடும்பத்தில் ஒரு விதமான ஒரு வைப்ரேட்டு, ஒரு ஒளி, அதாவது சூரிய ஒளி இல்லாமல் ஒரு ஒளி, சத்தம், அதை நம்ம மந்திரத்தில் என்ன சொல்லுவோம், நாதம் அப்படின்னு சொல்லுவோம். சிவம், நாதம், சக்தி, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் போகும்போது உங்களுக்கு பயிற்சியில் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய வித்தை என்பது சூரியனை பேஸ் பண்ணி தான் சுற்றி அடிப்போம். இப்போன்னு விநாயகர், முருகன் இங்கே உட்காந்து கிடக்கலாம். ஆனால் மேல் இடத்துல போகும்போதெல்லாம் விநாயகருக்கு வேலை கிடையாது, முருகர் வேலை கிடையாது. கூப்பிட்டு வா, சோறை போட்டோமா, விநாயகர் பொரியலை கொடுத்தோமா, அப்பா மூலம் உட்காரான்னு சொல்லிட்டு நம்ம பஞ்சாச்சாரத்தை உள்ளே போந்து பஞ்சபூதங்களை ஆய்வு பண்ணுறது தான் நம்மளுடைய ரிசர்ச்சே. சரியா? ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஞானத்தை தீட்டி அது வேறு மெழுகு மாதிரி உருவேற்றினா தான் அந்த மெழுகு வந்து உருவாக மாறி நிற்கும். சரி, அப்போ இந்த சூரியன் நம்ம கணக்குப்படி சூரியன் சுற்றி வரும்போது அந்த காலையில் தேவர்கள் வந்து அந்த கரெக்டாக அந்த 4:30 மணிலேருந்து சூரியனுடைய அந்த டயக்ராம், அந்த பவர், அந்த சூரியனுடைய கதிர்வீச்சு சரியாக நம்ம பூமி மேலே பட ஆரம்பிச்சிருது. நமக்கு அப்போல்லாம் உடனே தெரியாதுங்க. பட ஆரம்பிக்கும்போது சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு, அதாவது தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய சூரியன், இப்போ நமக்கு எப்படின்னா சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒரு 100% ஒளி ஆற்றல், அந்த ஒளி ஆற்றல் நம்ம மேலே சூரியன் நேருக்கு நேரம் வந்துச்சுன்னா 100% பவர் இருக்கும். அதுவே சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக வர என்ன செய்யுது, வெளிச்சம் இருக்குமே தவிர அதனுடைய வீரியம் குறைஞ்சிருக்கும். நம்ம எல்லாம் நினைக்கிறோம்
பிரம்ம முகூர்த்த சூரியன் இருக்காதுன்னு. கிடையவே கிடையாது. பிரம்ம முகூர்த்த சூரியன் இருக்கும். ஆனால் சூரியனுடைய கதிர்வீச்சு நமக்கு ரொம்ப தூரமாக இருக்கும். அதாவது காலையில் பார்த்திங்கன்னா சூரிய ஒளி இருக்குமே தவிர ஆனால் சுடாது. அதுபோல் மாலை நேரத்தில் சூரியன் தெரியும் ஆனால் சுடாது. ஆனால் நல்ல மத்தியான நேரத்தில் பார்த்திங்கன்னா அதனுடைய சுற்றி ஒருமை என்ன செய்யுது, நம்மளுடைய பூமிக்கு நல்லா நேராக சென்டராக வந்துடுது. வந்துச்சு வெளுன்னு வெளுக்குது. வாக்காளது எல்லாம் வெந்து போய் உள்ளே ஓடுறோம். மரத்தை கண்டு நிழலை கண்டு ஏசி கண்டு ஓடுறோம். அப்போ சூரியன்கிட்ட வரக்கூடிய அதிகமான வோல்டேஜ் நம்ம மந்திரம் சொன்னால் அந்த மந்திரம் பலிக்காது. எழுதிக்கிங்க. சூரியனுடைய கதிர்வீழ்ச்சி இருக்கும்போது மந்திர ஜபம் செய்தால் அந்த மந்திரம் பலிதல் ஆகாது, சித்தியாகாது. சூரியன் இருக்கும்போது எந்த மந்திரம் சொல்லக்கூடாது. இது என்னுடைய அனுபவம். ஆனால் எந்த புஸ்தகத்திலும் இல்லை. பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறாங்களே தவிர இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன இருக்குன்னு எவனுமே சொல்லலை. கேட்டால் பிரம்மதேவர் பிரம்மா படைத்தார் இப்படிங்கிறத இந்த குண்டக மண்டக பதில் சொல்லியிருப்பாங்க. அதனால் நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அப்போ சூரியனுடைய கதிர்வீச்சு சரியாக நமக்கு 6 மணிக்கு சூரியன் உதயமாகுதுன்னா நமக்கு 5 மணிலேருந்தே சூரியனுடைய அந்த தாற்பயம் நம்ம பூமி மேலே விழுந்துடும். அப்போ விழும்போது அது நேரம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிழக்கு திசை அந்த நோக்கி பூமியை சுற்றும் போது கரெக்டாக அந்த டயக்ராம் அந்த பூமி சுற்றுறப்ப சூரியன் அப்படியே நம்ம மேலே கரெக்டாக அப்படியே இன்ச்சாக மேலே எழுந்திருக்கும். அது எழுந்திருக்கும் போது நாம் சொல்கிற மந்திரத்தினுடைய அதிதேவதை யாருன்னா சூரிய கடவுள். அதாவது இந்த பிரபஞ்சம் சொல்கிறோமே, இந்த பிரபஞ்சத்தை ஆளக்கூடியது இந்த நெருப்பு, அதாவது சூரியனும் ஒரு பஞ்சபூதம் தான். பட் ஆனால் இந்த தண்ணியும் இந்த காற்றையும் இந்த நிலத்தையும் இந்த ஆகாயத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டில் நெருப்புன்னு சொல்லக்கூடிய அக்னி பூதமாக அதை வந்து கேட்சப் பண்ணி வச்சுக்கும். அப்போ என்ன செய்யுது அப்படின்னா, நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் சூரியனிட நேரடியாக சென்று அதன் மூலியமாக நமக்கு பிரதிபலிக்குது. இதுதான் இதில் உள்ளக்கூடிய விஷயங்கள். சூரியன்கிட்ட நேரடியாக போகிறதுக்கான காரணக்கர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சூரியனுடைய கதிர்வீச்சு அதிகமாக நம்ம பூமி மேலே படுவதால் நம்மக்கிட்ட இருக்க மந்திரம் மேல் நோக்கி போகாது. நான் முதல்ல சொல்லியிருக்கேன், மந்திரம் என்பது மற்ற புவியீர்ப்பு விஷயால் மேலே கிடக்கிற பொருள் கீழே வந்துடும். ஆனால் மந்திர ஜபம் மட்டும் கீழே இருக்கிற பொருள் மேலே நோக்கி போகும். அதனால தான் நாம் இன்றைக்கி மந்திரம் சொன்னாலும் குண்டலி யோகி சக்தி, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அக்ஞானம், சகஸ்ரநாமம் சொல்லி நம்மகிட்ட இருக்கிற மந்திர சக்தியை நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோம். அப்போ மந்திரம் வெளிப்படுத்தும் போது நம்மகிட்ட இருக்க மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாம்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அது பாம்புல ஒன்றும் இல்லை, அது அப்புறம் பேசிக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு மாதிரியே நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். அந்த பாம்பு என்ன செய்யுது, கீழேருந்தே மேல் நோக்கி ஸ்டெப்பாக மேலே வருது. அப்போ மந்திரம் சொல்ல போனால் நம்மளுடைய இந்த புவியீர்ப்பு சக்தியில் மந்திரமாகப்பட்டது கீழே தான் வரணும். அதாவது ஒரு பைலட்டு மேலே பறந்துச்சுன்னா ரிப்பேர் ஆனால் கீழே விழுந்துருது, மேலே போடுற பந்து கீழே விழுந்துருது. நாமளே பூமியில் ஒட்டிகிட்டு தான் இருக்கிறோம். அப்போ இந்த புவியீர்ப்பு சக்தி இருக்கும்போது மந்திரம் மட்டும் எப்படி மேலே வரும் அப்படின்னா அதான் பிராணசக்தி. பிராணன்னா காற்று ஆளாக நம்முடைய மந்திரம் இயங்கி ஒரு அமானுஷ்ய உருவமாக மாறி மேல் நோக்கி செல்லுது. அப்போ இந்த நேரத்தில் சூரியனுடைய கதிர்வீச்சு அதிகமாகப்பட்டால் நம்ம பிராணசக்தி நம்ம மூக்கொலியாக இழுத்து நம்ம சொல்லக்கூடிய மந்திரமானது குண்டலி சக்தியாக மேல் நோக்கி செல்ல முடியாது. ஸோ அதனால் அது ஒரே அடியாக அடிச்சுட்ரும் கீழே. அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் சூரியனுடைய கதிர்வீச்சு நம்ம மேலே அப்படியே லேசாக பனித்துறை மேல் பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் அந்த மந்திரம் சொல்லும்போது அந்த மந்திரம் சரியான நேர்கோட்டில் சூரியன் வரத்துல இது கடந்து விறுவிறுன்னு போக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் மந்திரம் சொல்லி முடிஞ்ச உடனே சூரிய பகவான் வந்து உங்களுக்கு பார்த்துருவார். அப்போ அந்த கதிர்வீச்சு நமக்கு கிடைக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் மந்திர பிரயோகம் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யுது. இது சூரியனுடைய கிழக்கு திசையில் செய்யக்கூடிய விஷயங்கள். இன்னொரு விஷயத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து சயின்ஸ் படி இந்த சயின்ஸில் இன்னொரு ரகம் இருக்குது. அதாவது நீங்கள் காலையில் உங்களுக்கு நல்லா செமிக்கக்கூடிய டைம், நீங்கள் நைட்டு சாப்பிட்றீங்க. ஐயா நான் பேச யாருக்கா கேட்குதா? கேட்கலாம் சொல்லுங்கள். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்போ வேலை செய்யும் அப்படின்னு யாருக்காவது தெரியுமான்னா எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது இந்த நைட்டு ஒரு 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே தான் நமக்கு செமிக்குது. என்ன செய்யுது? அப்போ நைட்டு ஒருத்தன் 12 மணிக்கு படுத்தானா அவனுக்கு செமிக்காதுங்க, லேட்டாகும். காலையில் மலச்சிக்கல் வந்துடும், பாத்ரூம் போக முடியாது, மந்திரம் சொல்ல முடியாது, எல்லாமே கெட்டுரும்.
அப்போ இந்த செமிக்கிற டைம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் அது செமிக்குது. அப்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த சக்தியானது நைட்டு ஃபுல்லாக செமிக்காமல் அது அப்படியே ஊந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நாம் நேரமாக சாப்பிட்டு ஒரு 9-10 மணிக்கு படுத்துட்டோம் அப்படின்னா, காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கும் போது உங்களுடைய உடல் என்ன செய்யும்னா ஆக்டிவேஷன்லேயே இருக்கும். ஏன்னா அது செமிக்கிற நேரம் உள்ள மிஷின் என்ன செய்யும், அரைக்க ஆரம்பிச்சிடும், உருட்ட ஆரம்பிச்சிடும், உடம்புலாம் உப்ப ஆரம்பிச்சிடும். உங்கள் உடம்பு என்ன செய்யும், ஒரு மாதிரி ஒரு சுறுசுறுப்பாகவே இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் அந்த பிரம்ம முகூர்த்தம், அதாவது 5 to 6 மந்திரம் சொல்கிற நேரம் உங்கள் உடம்பு ஆக்டிவாக இருக்கும். அதாவது நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு என்ன செய்யும்னா செமிக்கிற ஸ்டேஜ், செமிச்சு வெளியே வர ஸ்டேஜ், உங்கள் உடல் ஓய்வு எடுத்து ரீஃப்ரெஷ் ஆகுது. அதாவது பச்சை எப்படி இறந்து தானா அரசு நடை ஊன் துயில் சாவில் வர மாதிரி அந்த என்ன செய்யுதுன்னா உங்கள் உடம்பு வந்து 9-10 மணிக்கு படுத்து 4-5 மணிக்கு ஆக்டிவேஷன் ஆகும்போது உங்கள் உடல் சுறுசுறுப்பாகிடும். ரொம்ப அதாவது பழைய நிலைமைக்கு வந்து ஆக்டிவ் ஆகிடும், ரீஃப்ரெஷ் ஆகிடும். அப்போ ரீஃப்ரெஷ் ஆகிற அந்த நேரம் நீங்கள் மந்திரம் சொன்னீங்கன்னா உங்கள் உடல் என்ன செய்யும், எவ்வளோ நேரம் மூச்சை தம் கட்டினாலும் அந்த இடத்துல உங்களால் மந்திரம் சொல்ல முடியுது. இதுவே காலையில் 6 மணிக்கு மேலே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா உடல் என்ன செய்யும், அது ஆட்டமே பழைய ஸ்டேஜுக்கு போயிடும். அப்போ ஒரு கீழே ஒரு குதிரை அடிபட்டு கிடந்ததுன்னா, ஒரு குதிரை தூங்கிட்டு இருக்கு, டக்குன்னு எழுப்பிவிட்டா அது எழுந்துச்சா ஓடும் பாருங்க வேகம், அந்த வேகம் நல்லாயிருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஓட்டப்பந்தயம், ரெடியாக இருப்பான், விசில் அடித்த உடனே சும்மா ஓடும் பாருங்க வேகம், குறிப்பிட்ட தூரம் ஓட உடம்பு என்ன செய்யும், கால் வலி எடுத்துரும், உடம்பு சோர்வு கொடுத்துரும். கடைசியில் ஒரு கட்டத்தில் நம்மளால் ஓட முடியுமா முடியாது, அவனுக்குள்ள ஒரு பயம் வந்து அவன் வந்து மனசு கோலையாச்சும் ஓட மாட்டான். இதான் விஷயம். அது 5 ஆமைகள் அவன்கிட்ட வந்துடும். அறியாமை, இயலாமை, தெரியாமை, வறுமை வந்தால் புரிஞ்சு போச்சு. சரி, அப்படி அந்த உடல் என்பது சரியான நேரத்தில் அது ஆக்டிவேஷன் ஆகக்கூடிய நேரம் இந்த 5 மணி. அப்போ நீங்கள் அந்த 5 மணி எழுந்துச்சு மந்திரம் பிரயோகிக்கும்போது தேவேந்திர சபை திசையை பார்த்து மந்திரம் பிரயோகிக்கிறது ஒரு நல்ல பலனும், சூரியனுடைய கதிர்வீச்சு நம்ம மேலே பூமியில் படக்கூடிய நேரம் மந்திரம் சொல்லும்போது 2வது பலனும், 3வதாக உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் தன்னுடைய மூச்சை அடக்கி மூலாதாரத்தை எழுப்ப நம்ம நாசி வழியாக பிராணாயாமம் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம என்னென்ன செய்யலாம், இன்னொரு 100 உரு போடலாம், இன்னொரு 1000 உரு சேர்த்து போடக்கூடிய நம்மளுடைய உடலில் பயங்கரமான ஒரு சக்தி கிடைக்கும். ஸோ அப்போ தன்னுடைய உடலை என்ன பண்ணணும்னா, கரெக்டாக நம்ம தூங்கிட்டு இருக்க நேரத்தில் உடல் வந்து குளுமையாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தை நீங்கள் மந்திரம் சொல்லும்போது தன்னுடைய உடல் என்ன செய்யும், தானாக சூடு ஆக்டிவேஷன் ஆகிடும், உடல் வந்து வைப்ரேட் ஆகும், அந்த உடல் என்பது வெப்பங்கள் ஏற்படும். ஸோ அதனால தான் தூங்கிட்டு இருந்தாலும் இல்லை மற்றபடி நம்ம உடலை வந்து பச்சை தண்ணியில் குளிக்கிறதுனால அந்த உஷ்ணத்தை ஒரே அழுத்தி விட்டுடும். சரியா? இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஆன்மீகங்கிறது ஒரே வார்த்தை விட்டுட்டேன். இப்போ சயின்ஸ்லேயே இந்த சூரியனை வச்சு ஒரு பாயிண்ட்டும் உடலை வச்சு ஒரு பாயிண்ட்டும் சொல்கிறேன். இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லிடுறேன், அதையும் கவனமாக பட்டுங்க. இப்போ உடலில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து அதிவிரைவாக வேலை செய்யக்கூடிய ஒரு தருணம் விடிய காலையில். இந்த விடிய காலையில் இருக்கக்கூடிய அந்த நேரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த விடிய காலையில் உடல் உறுப்புலாம் பார்த்திங்கன்னா இந்த பிறப்பு உறுப்புலாம் ஒரு மாதிரி ஸ்டெடியாக அவங்கள ஒரு கண்ட்ரோலாக இருக்கும், ஒரு மாதிரி அவங்களோட புத்துணர்ச்சியாக இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இப்போ சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், அது கொஞ்சம் மேல்நிலையில் வரும்போது நான் சொல்கிறேன். அது என்ன கேட்டவங்களுக்கு இன்னும் ஆர்வமாக இருக்கும், என்னடா நம்ம உடலை பற்றி புட்டு வைக்கிறாரு ஜாலக்கா அப்படின்னு. சரி, இந்த பாயிண்ட்டை நான் மேலே நம்ம நடத்துகிறேன். சரியா? அப்போ இந்த கிழக்கு திசையை நோக்கி மந்திர பிரயோகம் பண்ணும்போது நமக்கு சகல தேவர்களும் வசியமாவார்கள். யாரோ ஒருத்தர் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கிறாங்க, ஏன் அடிக்கிறானே தெரிய மாட்டேங்குது, கட் பண்ணி விட்டால் திரும்ப மறுபடியும் கூப்பிட்றாங்க, கண்டரா பிடிச்சவங்க. செக். சரி, அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிழக்கு திசையை அடுத்தது நாம் தெற்கு திசையை நோக்கி போவோம். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, அதுக்கு வந்து உடுக்க வேணுமா, அது அடிச்சுட்டே இருக்கார். 2 வார்த்தை உடுக்கில் ஒன்றும் இல்லை, வையா போனால் வச்சுட்டேன் நான். சரியா? சரி, கிழக்கு திசையிலேருந்து நம்ம தெற்கு திசையை நோக்கி போவோம். சரிங்க, தெற்கு திசையை நோக்கி நம்ம மந்திரம் படிப்பதனால இந்த திசையை கண்டு என்ன நமக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னா, தெற்கு திசையில் யமனுடைய திசை, யம தர்மனுடைய ஆட்சி செய்யக்கூடிய திசை
தெற்கு திசை. இந்த தெற்கு திசையில் மந்திரம் சொல்லி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மூச்சு காற்றாகப்பட்டது உடலில் வந்து அழுத்தங்களை ஏற்படுத்தும், மனசு வந்து உடல் அழுத்தம் ஏற்படுத்தும். அதன் மூலியமாக நம்மளால் சொல்லக்கூடிய மந்திரங்கள் சரியாக சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரம் படிக்கிறதுனால எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எதிரிகளை அழிக்கணும், எதிரிகளை ஸ்தம்பனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஐயா கேட்குதா? கேக்குதுங்க ஐயா, கேக்குது. எதிரிகளை அழிக்க நம்மளுடைய தெற்கு திசையை நோக்கி மந்திர பிரயோகம் செய்யலாம். இப்போ சாதாரணமாக கிழக்கு திசையை நோக்கி மந்திரம் படித்தோம் அப்படின்னா விநாயக பெருமானை வழிபட்டு அந்த மந்திரத்தை நாம் தொடங்கலாம். ஆனால் இதுவே தெற்கு திசையை நோக்கி மந்திரம் சொன்னால் மிருத்யுஜய மந்திரம் இருக்குது. ஒரு மிருத்யுஜய மந்திரம், திரியம்பகி யஜாமகி சுகந்தி புஷ்டி வர்த்தனம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்தை நீங்கள் வாசித்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த கலையும் அந்த திசையும் அதிகாரப்பூர்வமாக நீங்கள் ஆள முடியும். இது வந்து உண்மையான வாக்கு. எப்படி விநாயக பெருமானை தொட்டு கும்பிட்டு நம்ம கடவுளை வழிபட்டு மந்திரம் பிரயோகிக்கிறோமோ அதுபோல் தெற்கு திசையை யமதர்மனுடைய மிருத்யுஜய மந்திரத்தை நீங்கள் கட்டாயம் சொல்லணும். அதை சொல்லிட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மந்திரம் சூப்பராக வேலை செய்யும். ஆனால் அந்த மந்திரம் பிரயோகத்துக்கு முன்னாடி அந்த மந்திரம் என்ன மந்திரம், எதுக்காக வாசிக்கிறோம், யாருக்காக வாசிக்கிறோம், யார் சொல்லி வாசிக்கிறோம், அதனுடைய இருக்கிற சூட்சும ரகசியங்கள் இதை தெரியாமல் நீங்கள் மந்திரம் வாசிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மிருத்யுஜய மந்திரமாகப்பட்டது உங்களை வேவு பார்த்துடும், அது உங்களை பழி வாங்கிடும். சாதாரணமாக கிழக்கு திசை மந்திரம் சொன்னால் எதிராற்றல் கிடையாது. ஆனால் தெற்கு திசையை நோக்கி சொல்லும்போது 100% உங்களுக்கு எதிராற்றல் உண்டு, ரிட்டன் வந்து கொடுத்துரும். அதில் ஒரு துளி கூட மாற்று கருத்து கிடையாது. அதுபோல் மந்திரம் படிக்கும்போது கிழக்கு திசையில் நோக்கி மந்திரங்கள் படித்தோமானால் அது வந்து வசியமாகும். அதே தீபத்தை தெற்கு திசை நோக்கி நீங்கள் படிக்கும்போது எதிர்வினை ஆற்றல் ஏற்படுத்தும். சரிங்க, ஏன் அவங்களெல்லாம் நம்ம இண்டிகேட் பண்ணி காட்டணும் அப்படின்னா இன்னாருக்காக இந்த விஷயம் இந்தனுடைய மந்திர நூல்களிலிருந்து இந்த வேதங்களிலிருந்து இத்தனாவது வாசகம் இத்தனாவது அக்ஞானம் இந்த இடத்துலேருந்து இன்னொருக்காக இந்தனுடைய அனுமதி கேட்டு இந்த மந்திரத்தை நான் பிரயோகிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். உதாரணத்துக்கு இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது மாதிரி எதிரிகளை அழிக்கக்கூடிய இந்த அஷ்டமாச்சித்தில் சொல்லக்கூடிய பேதன மந்திரத்தை குருநாதருடைய ஜாலக்காவின் அனுமதி கேட்டு அவருடைய மனப்பூர்வமாக கேட்டு இன்னாருக்காக இந்த மந்திரத்தை நான் பிரயோகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த எதிரிக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்துல நீங்கள் ஸ்தம்பனம் பண்ணவோ அழிக்கவோ பேதனம் பண்ணவோ செய்யணும். அப்படி இல்லை நீங்கள் நேரடியாக உட்காந்துட்டு டஸ் பஸ்ஸினீங்கன்னா அது என்ன செய்யும், கம்முன்னு இருக்கிற மாதிரி இருந்து உங்கள் நேரம் எப்போ வீக்காக பார்த்துட்டே இருக்கும், உங்கள் பச்சி படுக்கிறப்ப அதை உங்களுக்கு படுக்க போட்டுரும். அதனால தான் நிறையா மந்திரவாதி பூஜையிலேயே நிறைய ரத்த வாந்தி எடுத்து சாப்பிட்றது, பூஜையில் கை கால் வராமல் கிடக்கிறது, பூஜையில் மினி அரைஞ்சிச்சு பேய் அரைஞ்சிச்சு அவர் நல்லா இருந்தார் திடீர்னு கைகளை வராமல் விழுக்கு இழுத்துட்டார், ரத்த வாந்தி எடுத்து செத்துட்டார், மூளையில் வந்து கட்டி வெடிச்சிச்சு, இதையும் வெடிச்சிச்சுங்கிற காரணம் இதுவே. அதனால் மந்திரத்தை தொட்டவன் மந்திரத்தில் சாவு, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில் சாவு, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். நீங்கள் நல்லது பண்ணால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஸோ கெடுதலும் உண்டு நல்லதும் உண்டு. அதை பயன்படுத்தி உங்களுடைய திறமையை பொறுத்து இதுக்கு குரு ஆகிய ஆசான் நான் பொறுப்பு அல்ல என்பதை இந்த நேரம் தெரிவிச்சுக்கிறேன். சரி, அப்போ மேற்கு திசையை நோக்கி நம்ம மந்திர பிரயோகம் பண்ணுறோம். மேற்கு திசை நோக்கி மந்திர பிரயோகம் பண்ணுவோம். மேற்கு திசை ஆகப்பட்டது வருணன், அதாவது சனீஸ்வரனுடைய ஆதிபத்தியமான திசை. நீங்கள் எந்த வேலை செய்தாலும் தர்மத்தின் சரியான வழிகாட்டுதல் படி நடக்கும். ஆனால் அந்த திசையை பார்த்த அந்த கடவுள் நமக்கு பல சோதனைகளை கொடுத்துட்றார். ஏன்னா ஒரு போலீஸ்காரங்கிட்ட போய் நீங்கள் நின்னீங்கன்னா அந்த போலீஸ்காரன் புத்தி நமக்கு கிடைச்சிரும். ஒரு திருடன்கிட்ட போய் நின்னீங்கன்னா அந்த திருடனுடைய புத்தி நமக்கு கிடைச்சிரும். இணைப்பில் இருங்க ஐயா. யாரா சீனாக்கண்ணா? சரி, சரிங்களா? அப்படி இருக்கும்போது யாருக்கிட்ட இருக்கிறோமோ ஐயா ஐயா கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க, எழுத முடியல.
ஏங்க நான் சொல்கிறதெல்லாம் அந்த பாயிண்ட் மட்டும் எழுதிங்கய்யா. நான் வசனமாக கோர்வையாக கொண்டு வரேன், அதையும் எழுதுறீங்களா? சரி எழுதிங்க. சொல்லாமா? சொல்லுங்க ஐயா. நீங்கள் அதாவது பொருளை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, அந்த மேட்ரு வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. அதாவது கிழக்கு திசையில் தேவேந்திர சபை, கிழக்கு திசையில் சூரியனுடைய கதிர்வீச்சு, அதனால் நம்ம சொல்லிய மந்திரம் வசியமாகுது. தேவர் சபையை கிழக்கு திசை நோக்கி நம்ம மந்திரம் படிப்பதனால் சகல தேவர்களும் வசியமாவார்கள். 4 பாயிண்டில் நீங்கள் நிறுத்திக்கலாம். மீதி தான் உங்களுக்கு தெரியுதே. அதாவது புஸ்தகம் எது போட முடியுமோ அது மட்டும்தான் போட முடியும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் புஸ்தகம் அடிக்கிற மாதிரி அடிச்சிங்கன்னா மக்கா ஒரு 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 தலைப்பு ஒரு தலைப்புக்கு என்ன பண்ணோம், 20 பேப்பர் தீர்ந்துடும். மந்திரம் படிக்கிற அவனுக்கே கடுப்படா, போயா எவ்வளோ படிக்கிறது, பக்கமாக வண்டி எழுதியிருக்கான் அந்த கம்யூனிட்டி, ஒன்றுமே புரியலம்மா. ஆனால் நான் விரிவாக விவரமாக சொல்லியிருப்பேன், ஆனால் அவனுக்கு எட்டவே எட்டாது. சரியா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஏன்னா 1 மணி நேரம் நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு போர் அடிக்கலை. ஆனால் அதே 1 மணி நேரம் புக்கு படிக்கணும்னா உங்களுக்கு மிச்சர் வேணும், சுண்டல் வேணும், கூட ஏதாவது வாயில் போட்டு மின்னுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் போர் அடிக்கும், தண்ணி குடிப்பீங்க, ஏய் டீ வச்சு கொடுமா, ஒரு மாதம் புக்கில் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படி இருப்பீங்க. பக்கத்தில் உட்கார என்ன ஒரு வார்த்தை சொல்லுவீங்க. இது எல்லாமே நான் அனுபவிச்சது, நீங்கள் அனுபவிக்கல. ஸோ என்ன மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரியா? அப்போ அதுவே கதையாக கேட்கும்போது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ 2 இடத்த முடிச்சிட்டோம். 3ஆவது இடத்துல நம்ம மேற்கு திசை நோக்கி நம்ம பலன் சொல்ல போகிறோம். மேற்கு திசை நோக்கி பலன் சொல்லும்போது இந்த மேற்கு திசை ஆகப்பட்டது, இந்த பூமி வந்து சமநிலை அப்படின்னு சொன்னால் கட்டாயம் இல்லைங்க. கிழக்கு திசையில் பார்த்திங்கன்னா பூமியினுடைய தாழ்வு பகுதியாகவும், மேற்கு திசையை பார்த்திங்கன்னா பூமியினுடைய மேட்டு பகுதியாகவும் இருக்கும். ஆக நீங்கள் இப்போவுமே இந்த நிமிஷம் இந்த செகண்டு, அதாவது நீங்கள் வந்து வீடு கட்டிருக்கீங்க, அவங்க வீட்டில் வந்து பூமி வந்து கீழே பேஸ்மெண்ட்டும் ஸ்பிரிட் லெவலில் ரசமட்டம் வச்சு கரெக்டாக போட்டிருப்பாங்க. ஆனால் உங்கள் உடலாகப்பட்டது கிழக்கு திசை நோக்கி உட்காந்துருக்க அந்த கம்ஃபர்டபுள், அந்த வசதி, அந்தனுடைய தாற்பரியம் மேற்கு திசையில் இப்போவுமே இந்த செகண்ட் இருக்காது. வேணும்னா நீங்கள் மேற்கு திசை உட்காந்து பாருங்கள், மந்திரம் படிக்கவே முடியாது. ஏன்னா மேற்கு திசையானது பூமியினுடைய மேல் பகுதியாக தூக்கிட்டு இருக்கும். நம்மளால் அதை மூச்சை அடக்கி நம்மளால் வாசிக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய மூச்சு காற்று என்பது சீரான ஒரு சுவாசத்தை ஒரு நேர்கோட்டில் கொண்டு போவது மட்டும்தான் நம்மளால் அதை வந்து கொண்டு போக முடியும். இன்னொரு உதாரணத்தை இதை சொல்லப்போனா, நம்ம கண்களுடைய பார்வை நமக்கு நேராக சமநிலையில் பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆனால் அதுவே நம்மளுடைய கண் பார்வை கொஞ்சம் மேலே, ஒரு இஞ்சி மேலே, இன்னொரு இஞ்சி மேலே, இன்னொரு இஞ்சி மேலே, இப்படி 1 by 1 நீங்கள் மேலே தூக்க என்ன செய்யும், மந்திரம் படிக்க முடியாது. உடலில் வந்து தேவையில்லாத கோளாறு ஏற்பட்டு வைப்ரேட் ஆகி நம்ம அதை என்ன உடல் நோய்க்கு ஆளாக நேரிடும். ஸோ இதனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேற்கு திசை நோக்கி இன்னுடைய சயின்ஸ் படி நம்மளால் படிக்க முடியாது. உடலில் வந்து தேவையில்லாத நோயை ஏற்படுத்திவிடும். அதாவது அப்படி நம்ம படிக்கும்போது என்ன பிரச்சனை இருக்கும் உடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கழுத்து வலி, முதுகு வலி, ஆசன வாயில் இருக்கிற பிரச்சனைகள், கர்ப்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், பித்தப்பை பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சரியா? அதனால் மேற்கு திசை நோக்கி மந்திரம் சொல்லக்கூடாது. அந்த மேற்கு திசை நோக்கி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு இடைப்படாத ஒரு காரியங்கள், நமக்கு எதிர்மறையான விஷயங்கள், ஒரு எதிரியினுடைய தாற்பயம் நம்மளால் தாங்கலை, அவனால் நம்ம குடும்பத்துக்கு பெரிய துன்பங்கள் நேர்ந்துக்கிட்டு இருக்குது, நம்மளால் செய்ய முடியலனா நம்மளுடைய சொந்த தேவை, நம்ம சொந்த தேவை நமக்காக தடம் பிரச்சனை, வீடு பிரச்சனை, நம்மளுடைய குடும்பத்தை அத்துமீறிய ஒரு பிரச்சனை. இப்போ நான் உங்களுக்கு துரோகம் பண்ணாலோ, நீங்களும் எனக்கு குரு துரோகம் பண்ணாலோ, சிசிய துரோகம் பண்ணால் மேற்கு திசை நோக்கி தீபத்தை மேற்கு திசையில் வச்சு சனீஸ்வரனுடைய மந்திரத்தை பிரயோகிச்சு, கிழக்கு திசையில் விநாயகரும், தெற்கு திசையில் மிருத்யுஜயம் யமதனுடைய மந்திரமும், மேற்கு திசையில் சனீஸ்வரனாகக்கூடிய மந்திரமும், அதேமாதிரி வருணன் அர்ஜுன மந்திரம்னு மந்திரம் இருக்குது, வருணன் மந்திரம், அதே பிரயோகிச்சு நீங்கள் சம்மந்தப்பட்டவனுடைய அந்த இதை வந்து மந்திரம் பிரயோகிக்கும் போது கட்டாயம் அது வேலை செய்துவிடும். தெற்கு திசையில் செய்யக்கூடிய அந்த மந்திரத்தினுடைய வேகமும் மேற்கு திசையில் அதை விட அதிகமாக நமக்கு கிடைச்சிரும். ஆனால் அது எந்த அளவுக்கு அது மந்திரம் நமக்கு வேலை செய்தோ அந்த அளவுக்கு நமக்கு எதிர்வினை ஏற்படுத்தும். அதனால தான் நம்மளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தெற்கு திசையும் மேற்கு திசையும் நோக்கி மந்திரம் சொல்ல வேண்டாம். ஆனால் மேற்கு திசையை சொல்லக்கூடிய மந்திரம்
நமக்கு நல்ல பலனை கொடுத்து விடும். அதில் 1 இன்ச்சு 1 ஸ்டெப்பு நீங்கள் ரிவேஸ் ஆனால் உங்கள் கர்மா அப்படியே விலைக்கு போகுது பாருங்கள். அது மொத்தம் ஹை வோல்டேஜில் வந்து உங்களை அந்த கிரைண்டரில் ஓடுற மாவு மைதாவை தூக்கி நம்ம முகத்தில் போட்டுட்டு எப்படி இருக்கும், சப்புன்னு மூச்சு விடுமே அடைச்சிடுமே, அதுபோல் நமக்கு துன்பத்தை ஏற்படுத்தி விடும். சரியா? அதனால் மேற்கு திசையை நோக்கி மந்திரம் ஜெபிக்கலாம், நல்ல விஷயம். ஆனால் அது மிக ஆகாது, குடும்பத்துக்கு கெடுதல் ஏற்பட்டுவிடும். தேவையில்லாமல் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் கடன்கள் ஏற்பட்டு நோய்க்கு ஆளாக நேரிடும். அதுவே முறையாக செய்தால் எதிரியை வீழ்த்தப்படும், எதிரி அடிப்படுவான். தெற்கு திசையிலும் மேற்கு திசையிலும் கட்டாயம் எதிரி அடிப்படுவான். அப்போ தெற்குக்கு மேற்குக்கும் உள்ள இடர்பட உள்ள வித்தியாசத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குலதெய்வம் கன்னி தெய்வம் இஷ்டமாக நிதர்சனமாக உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அந்த காரியத்தை ஜெயிச்சு நீங்கள் பேர் எடுத்துக்கலாம். சரியா? ரைட்டு. இன்னும் ஒரு திசை இருக்குது. என்ன திசைங்க? டைம் ஆயிடுச்சு. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த வடக்கு திசை நாளைக்கு நடத்திக்கலாமா, இல்லை இப்போ நடத்தலாமா? நடத்துங்க உங்களுக்கு ஒரு அரை மணி நேரமா நடத்துங்க ஐயா. என்னது இல்லையா, உங்களுக்கு வாய்ப்பு சொல்லுங்க. யார் இது இவ்வளோ வேகமாக கேட்குறோம் வடக்கு திசை சொல்லுங்கன்னு? ஏன்னா நம்ம எல்லோரும் வடக்கு திசையில் தானே உட்காந்துருக்குறோம். ஐயோ கடைசி நேரத்தை இருந்தாலும் வடக்கு திசை சொல்லாமல் வேப்பு அடியில் ஆப்பூச்சி போய்ட்டோன்னா மம்பா போய்ட்டுண்டா சாமி. நாளைக்கு காலையில் நைட்டு மந்திரம் சொல்லுவோம். ஏன் வடக்கு திசை சொல்கிறோம், எதுக்காக சொல்கிறோம்? இணை பிரியாத குழப்பத்திலேயே வந்து அவருக்கு வடிவலை சொல்லுவார், என்னன்னே சொல்லாமே நான் அந்த விஷயம் சரிப்பட்டு வர மாட்டேன்னா என்ன சரிப்பட்டு வர, எதுக்கடா சரிப்பட்டு வர மாட்டேன்ற மாதிரி அப்படியே பாப்பார். நம்ம மணிண்ட ஐயா பாப்பார், எல்லாத்தையும் சொல்லிட்டு ஜாக்கா நீ ஏன் வடக்கு திசை சொல்லாமட்டா, நான் காலையில் எப்படி பூஜையில் உட்கார்றது, வடக்கு திசையை பார்த்தா உட்கார சொல்லிட்டேன். இந்த வடக்கில் என்ன இருக்குதா, ஆணை இருக்குதா பூனை இருக்குதா? சத்தியமாக புதையல் இருக்குது. வடக்கு திசையில் புதையல். வடக்கு திசையை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா உண்மையிலுமே பெருமைக்குரிய விஷயங்கள் பிரபஞ்சத்தோடு எனக்கு சத்தியமான ஒரு தொடர்பு இருந்தால் தான் வடக்கு திசையை பற்றி எடுக்க முடியும். வடக்கு திசையில் ஒரு ஆன்மீகத்தை படி பார்த்திங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, குரு இருக்கார் நவகிரகத்தில், குரு சுக்கிரன் வாயு இவங்களுடைய ஆதிபத்தியமான திசையில் நம்ம வடக்கு பார்க்குறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு குருவினுடைய ஆசீர்வாதம் நேரடியாக கட்டுப்பாட்டில் நமக்கு கிடச்சிரும் ஒன்று. அதே மாதிரி இந்த வடக்கு திசையில் இந்த கைலாயம், வைகுண்டம், யமலோகம், சொர்க்கலோகம், நாகலோகம், சக்தி லோகம், புரியுதா இல்லைங்களா? பிரம்மதேவன் இருக்கிறது என்ன லோகங்க? யாருக்கா தெரியுமா? யாருக்கா தெரியுமா? பிரம்மதேவன் இருக்கிற லோகம் சக்தி லோகங்க. சரியா? பெருமாள் இருக்குது வைகுண்ட லோகம், சிவபெருமாள் கைலாய லோகம். இதுக்கு எல்லாத்தையும் சென்ட்ரலில் இவங்களாம் ஒரு படி அளந்து அவங்களுக்கு நம்ம தண்டனை கொடுத்து அனுப்பும்போது அந்த இடத்துல நமக்கு நரகலோகம் இருக்குது, சொர்க்கலோகம் இருக்குது. இந்த நரகலோகத்தில் தான் யமதர்மன் இருக்கார். சரி, இந்த லோகத்துக்கு போகிற வழி எங்கடனா வடக்கு திசையே காரணம். லோகத்துக்கு வடக்கு திசை தான் லோகம். அந்த மேலோக்கி ஆன்மீகத்தில் போகக்கூடிய பாதை வடக்கு திசை. அப்போ இதை இன்னொரு விதமாக சொல்லட்டுமா? இந்த வைகுண்ட ஏகாதேசி, வடக்கு வாசல், வடக்கு கோபுரம், நல்லா பாருங்கள். வடக்கு வாசல், வடக்கு கோபுரம் ஒரு அருமையான ஒரு இசை, ஒரு 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 பாயிண்ட்டு. சரி, அப்படியே நீங்கள் லைனில் இருங்க. நான் வாயில் கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டுக்கிறேன். நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் வாயில் சர்க்கரை தான் போட்டுங்க. இந்த வடக்கு திசையினுடைய சந்தோஷமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லோரும் வாயில் சர்க்கரை போடுங்க. சர்க்கரை, வெல்லம், இதுமாதிரி ஏதோ ஒன்று மிட்டாய் இருந்தால் கூட போடுங்க. இந்த மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணுறாங்க, அலாரம் அடிக்குது. என்னடி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். தாக நூல் கணவனை போற்றி கடமையை செய்ய பெற்றால் மகளிர் பெரிய சிறப்பை உடைய மேலுலக வாழ்வை பெறுவர். ஐயா கேட்குதா? இணைப்பில் இருக்கீங்களா? நான் வந்து ஒரு வீட்டு மெத்தையில் வந்து மேலே நின்ட்டேன். இங்கே வந்து கரண்ட் இல்லை, இது இருட்டாக இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே தான் நம்ம பேசுவோம். ஏன்னா முக்கியமாக இந்த விஷயம் தான் பேசும்போது உங்களுக்கு தொடர்பு கட்டாயி போச்சுன்னா ரொம்ப போயிடும். அதனால் சரிங்க. வடக்கு திசையில்
நம்மளுடைய குருனுடைய பாதை, குருனுடைய பார்வை, குருனுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கும். நல்லது செய்தால் ஸ்வீட் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க ஒரு பெரியவங்க பழமொழி. அந்த நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம எதெல்லாம் நமக்கு நல்லது நம்ம எடுத்துக்கிறோமோ அதெல்லாம் இனிப்பான செய்தி, இனிமையான விஷயங்களாக நம்ம எடுத்துக்கணும். இப்போது இந்த வடக்கு திசையை நிறையா பேர் நிறையா மந்திரங்கள் படிச்சிருப்பீங்க, நிறையா ஓதிப்பாங்க, போதிச்சிருப்பாங்க, என்னென்னமோ கண்ட்ராக்ட் பண்ணாங்க. ஆனால் உண்மை யாரும் வெளிப்படையாக சொல்லலை. ஆனால் இந்த வடக்கு என்பது இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல். வடக்கு ஒரு பேராற்றல். சரிங்க, இந்த வடக்கு திசையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். வடக்கு திசையில் சொர்க்கவாசல் இருக்கா? சொர்க்கவாசல் கண்டிப்பாக நமக்கு சொர்க்கவாசல் இருக்குது. அப்போது இறந்தவருடைய, அதாவது நம்முடைய ஆன்மா எதை நோக்கி பயணிக்குது அப்படின்னு சொன்னால், இறுதியில் இறைவனை நோக்கி இறைவனுடைய திருப்பாதத்தை போய் சரணமடையவே இந்த ஜென்மத்தில் நமக்கு நடக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம், விதி. இதை வடக்கு திசையை அதிகமாக கருட புராணம் சொல்லப்பட்டிருக்குது. கருட புராணத்தை படிச்சிங்கன்னா வடக்கு திசையை அக்குவேர் ஆணி வேறு சிக்குவேர் சில்லறை வேற இருக்கும். ஆனால் அது ஒரு வழிகாட்டிலாம் படித்தால் நமக்கு பைத்தியம் பிடிச்சிக்கும். கருட புராணத்தை படிச்சிடணும். படிக்காமல் விட்டோம் அப்படின்னா நம்ம மைண்டை சொதப்பிட்டுரும். ஏறக்குறைய 80% நான் நல்லா படித்தேன். அதுக்கு மேலே அது படிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தலை. அது தேவ ரகசியம் கருட புராணம். அது பார்க்குறது தான் எழுத்தாக இருக்கே தவிர அது வாசிக்க நமக்கு நிறைய கஷ்டங்களை ஏற்படுத்துது. அதனால் கருட புராணத்தை வாசிக்க வேண்டாம். அதை போய் உள்ளே தலைவிட்டு மாட்டிக்காதீங்க. ரைட்டு. ஏன் கேமராலாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க? எல்லாம் கேமரா ஆன் பண்ணுங்கள். கேமரா ஆஃப் பண்ணிட்டோன்னா இப்போ நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன். வடக்கு திசை பலன் தெரிஞ்சுக்கணும். இங்கே எல்லாம் கேமரா ஆன் பண்ணுங்கள். எல்லாம் ஆன் பண்ணுங்கள். அம்மா கீதம்மா ஆன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பலன் நடத்துகிறேன், நீங்கள் கேமரா ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதில் சாத்தியமாக இருக்குமா அப்படின்னா உங்களுக்கு நான் வாய்ஸ் ரெக்கார்டு போட்டுருவேன். உங்களுக்கு எல்லாத்தையும் வாய்ஸ் ரெக்கார்டு. ஏதோ சந்தர்ப்ப சூழல் வெளியில் இருக்கோம், நம்ம கேமரா ஆஃப் பண்ணுறோம், ஒரு நியாயம் இருக்குது. வீட்டில் உட்காந்து கேமரா ஆஃப் பண்ணுறதுக்கு அப்புறம் நான் என்னத்துக்கு வெண்டைக்காய் கத்திக்கிட்டேன்? உங்களுக்கு தேவை வடக்கு திசையான பலனை வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு விட்டுறேன். நீங்கள் எல்லாம் வெளியில் போகலாம். கேமரா ஆஃப் பண்ணுறவங்க வெளியில் போகலாம். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஐயா நான் வெளியில இருக்கிறேன் ஐயா. உங்களுக்கு இதே விஷயந்தான். நீங்கள் எப்போ தான் உள்ளே தீச்சு வாங்கினப்போ பார்த்துக்கலாம். சரி விடுங்க, நீங்கள் கேமரா ஆஃப் பண்ணிங்க. சரியா? ஜென்ராஸ் ஐயா, நீங்கள் கேமரா ஆஃபில் தான் வச்சுருக்கிறீங்க. வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்களோ? சென்ட்ராஸ் ஐயா வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்களா? கவனமாக இருக்காரா இல்லை தெரில. சரி, ஓகே, நாம் போயிடுவோம். சரிங்க, வடக்கு திசையில் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய புவியீர்ப்பு சக்தி இந்த வடக்கு திசையை நோக்கி தினசரி சென்றுக்கிட்டே இருக்குது. வடக்கு திசை நோக்கி போய்கிட்டே இருக்குது. இறைவனிடை சென்று அடையக்கூடிய ஒரு பாதைன்னா வடக்கு திசையை நோக்கி போனால் சீக்கிரம் அடைந்து விடலாம். ஆக பூமியில் இருக்கக்கூடிய காந்த சக்தி, அந்த புவியீர்ப்பு விசையானது நம்ம ஆகாயத்திலேருந்து பிரபஞ்சத்தில் கிடைக்கக்கூடிய அந்த புவியீர்ப்பு விசை, அந்த சக்தி அது எதை நோக்கி ட்ராவல் பண்ணுதுன்னா வடக்கு திசை நோக்கியே ட்ராவல் பண்ணுது. அதனால தான் தெற்கு திசை நோக்கி உட்காரும்போது நமக்கு மூச்சுத்திணறல் ஏற்படுது. அதாவது எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பொதுவாக ஃபேன் காற்று முன்னாடி உக்காந்தா நமக்கு அந்த காற்று முகத்தை அடிக்கும்போது என்ன செய்யும்? மூச்சுத்திணறல் ஏற்படும். சரியாக மூச்சு விட முடியாது. ஆனால் அதுவே ஃபேனுடைய அந்த காற்று ஓக்கில் நம்ம உட்காந்தா என்ன செய்யும்? நம்ம காற்றோட காற்றா தள்ளிட்டு போகிற மாதிரி நமக்கு அதுலேருந்து ஒரு பெரிய ஆற்றல் கிடைச்சிது. இதை உணர்த்து விதமாக தான் நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இறந்து போன உடலை வடக்கு திசையை பார்த்து படுக்க வச்சாங்க. வடக்கு திசையை பார்த்து இறந்த உடலை படுக்க வைத்தாங்க. ஒருத்தர் வீட்டில் ரொம்ப காலமாக உயிர் போகலை அப்படின்னு சொன்னால், இப்போவும் இந்த நிமிஷமும் வீட்டில் வயசானவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிந்தால், நீங்கள் பூமியில் ஒரு துணி ஒன்று போட்டு, அந்த வெள்ளை கலர் துணி போட்டு அது மேலே அவங்க தூக்கி படுக்க வைங்க. சீக்கிரமாக அவங்களுடைய பிராணம் போய்விடும். அதாவது இறந்துருவாங்க. குத்து உசுர் கொலை உசுர் சொல்கிறோம் பாருங்கள். அவங்க அந்தனுடைய புவியீர்ப்பு திசையில் கண்டிப்பாக அந்த ஆன்மாவை கொக்கு போட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. தெற்கு திசையில் வரக்கூடிய யமதர்மன் தன்னுடைய உயிரை எடுத்து வடக்கு திசை நோக்கி மேலோக்கி செல்கிறான். அதாவது இமயத்தை நோக்கி போகிறாங்க. இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள். உன் வீட்டில் உன் வீட்டில் காலையை தூக்க, வேலையை தூக்க, உன் வீட்டில் இடி உழுவ,
உனக்கு கொல்லையில் போவ, உன் பிராணம் காத்தோட காத்தா போவா, இப்படிலாம் பழமொழி கிராமத்தில் திட்டுவது வழக்கமாக இருக்குது. அந்த காளியாயி மூதேயின்னு சொல்லக்கூடிய இந்த தேவதைகள் தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசை நோக்கி காத்தா பறக்கும். காத்தோடு காத்தா என்ன செய்யும், அவ்வளோ வேகமாக கொண்டு செல்லும். அப்போ வடக்கு திசையில் போகக்கூடிய அந்த பிராணமானது இறைவன் இடத்துல போய் சேர்ந்துவிடும். அப்போ இறைவன் திசை போகும்போது நமக்குடைய பூமியுடைய கிராஜுவேட் அந்த பகுதி பவரானது இந்த பூமி வலது பக்கம் சுற்றுவதனால், அறிவியல் படி பூமியை எந்த பக்கம் சுற்றுது, வலது பக்கம் சுற்றுவதனால அதில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன், அதனுடைய ரீங்காரம், அதாவது அந்த வைப்ரேட், அந்த நாதம் என்று சொல்லக்கூடிய அந்த ப்ரொனன்சியேஷன் ஒலி ஆகப்பட்டது வடக்கு திசையை நோக்கி அது ரவுண்டிங்லேயே இருக்கும். அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரமானது சீக்கிரமாக இந்த பிரம்மலோகத்தையும் இல்லாமல், தேவந்திர சபையும் இல்லாமல், யமதர்மன் சபையும் இல்லாமல், எதிராளி சபை இல்லாமல் நேரடியாக எங்கே சொல்லுது, அந்த மேலே இருக்க ஆகாயத்துக்கு, வான்வெளி அந்த விண்மலத்துக்கு வெட்ட வெளியில் கொண்டு போய் அந்த மந்திரமும் சேர்த்து விடுது. அப்போது அது மட்டும் செய்யுதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த வடக்கு திசை நோக்கி சொல்லக்கூடிய மந்திரமாகப்பட்டது இந்த மூலாதாரம் சொல்லக்கூடிய இந்த சக்தி குண்டலியோனி வடக்கு திசையை உட்கார்ந்து சொல்லும்போது அந்த புவியீர்ப்பு விஷயால் நம்ம குண்டலினி சக்தி அதி விரைவில் மேலோங்கி இறைவனிடம் அடைகிறது. புரியுதா? மணியண்டையா, நீங்கள் எழுதவே மாட்டேங்கிறீங்க, எழுதுறீங்களா இல்லையா? கேட்கலையா? மைக்கு ஆன் பண்ணான்னு கேட்கும். 9 கிரகம் இருக்கேன், போட்டோ எடுத்து அனுப்புறேன். அப்படியா? உங்கள் கையை சோல்டர் செய்ய மாட்டேங்குது. ஒரு வேளை அப்படியே பார்த்தோன்னே சிட்டிர பொம்மை கிடக்குன்னு அடிக்கிறீங்களா? இல்ல, முகத்துக்கு க்ளோஸா இருக்கிற வாசி தெரியலையா? சரியா, சரி, ஓகே ஓகே, சரியா சரியா, ஓகே, சந்தோஷம். சரி, அப்போ வடக்கு திசையை நோக்கி பிராணாயாமம் செய்வதால் அந்த பலன் நமக்கு முழுமையாக சித்தி அடைந்து விடும். அப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். இந்த இறந்தவங்க யாராவது வீட்டில் இறந்துட்டாங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. இறந்துட்டாங்கப்பா, அவங்கள வழி அனுப்பணும், அவங்க பற்றவங்க பிள்ளைங்க பங்காளிங்க எல்லாம் வரணும்னு ஒரு கதை இருக்குது. ஒரு வரமுறை, ஒரு சாஸ்திரத்தை படி சொல்லுவாங்க. அந்த வழி அனுப்பக்கூடிய மெத்தேடு இறந்தவரை வடக்கு திசையில் பார்த்து அந்த இடத்துல அது வரையும் அழுவ மாட்டாங்க. அவங்க சொந்தக்காரங்க பங்காளியெல்லாம் வந்ததுமே அந்த பணத்தை வச்சு அந்த முன்னாடி ஒரு தேங்காய் உடைச்சி வெத்தலைப்பாக்கு வச்சு ஊதுவத்தி கருப்பெல்லாம் பற்ற வச்சு அதை கொண்டுட்டு போய் அந்த பணத்துடைய அந்த தேங்காய் உடைச்ச தேங்காவை 2 காலில், அந்த கால் இருக்குது பாருங்கள், அந்த முட்டி பகுதி கீழே அந்த பாகத்து மேலே 2 தேங்காய் வச்சு வெத்தலைப்பாக்கு வச்சு அந்த ஆன்மாவை வழி அனுப்பிட்டு தான் தூக்கி பிரிசல் பாக்ஸ் வச்சு அழுவ ஆரம்பிப்பாங்க. அது வரையும் அழுவாதீங்க, வழி அனுப்பணும், அழுவாதீங்க, வழி அனுப்பணும்பாங்க. ஏன்னா அந்த ஆன்மா போய் சேரக்கூடிய திசையானது வடக்கு திசை. அப்போது ஆன்மா வடக்கு திசை நோக்கி செல்லக்கூடிய இந்த தருணம் நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதம் இப்படி கிடைக்குது, அப்படியே பரிபூர்ணமாக வாரி வழங்கும். 2000 வோல்டேஜில் கொடுத்துரும். இதை தான் நம்ம என்ன பண்ணோன்னா ராமேஸ்வரத்தில் வடக்கு திசையில் நம்முடைய முன்னோர்களாக ஒரு உருவத்தை வரைஞ்சி வடக்கு திசையை பார்த்து நின்று வடக்கு திசையில் ஆசீர்வாதம் வாங்கி வடக்கு திசையில் அவங்களுடைய தெய்வத்துடைய உபதேசங்கள் பெற்று அது கிழக்கு திசை ஆகப்பட்ட அந்தடைய பிரம்மதேவர்கிட்ட தேவேந்திர சபையில் முன்னோரி அந்த கடல் மாதா கிட்ட சத்தியப்பிரமாணம் செஞ்சு அந்த மந்திரத்தை கடல்லே நம்ம பிரயோகத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதை தான் நம்ம என்ன சொன்னோம், ஓம் கம் கணபதிய நமக அப்படிங்கிற மந்திரத்தை உங்களை தண்ணிக்குள்ளே சொன்ன காரணமே அதுதான். அப்போது வடக்கு திசையில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வடக்கு திசையை பற்றி ஒரு பிரதானமாக நேரடியாக ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அப்படின்னா இந்த மரம் இருக்குல்ல, மரத்தோட இலை, அந்த காற்றுல அந்த இலை ஆடும்போது பாருங்கள், ஒன்று வடகிழக்கு பருவக்காற்று, ஒன்று தென்மேற்கு பருவக்காற்று. இந்த இடத்துல தான் அந்த காற்று அடிக்கும். அப்போ அதை தான் நாம் ஈசான்யத்தில் உட்காந்து சொன்னால் சிவனோட கடாட்சம் கிடைக்குதுன்னு சொல்கிறோம். சிவன் அடியாரை ஈசான்யனா என்னன்னு இன்னமும் தெரியாது. நிறைய பேத்துக்கு தெரியாது ஈசான்யனா என்னன்னு. சரியா? அது சொல்லிக்கலாம். ஈசான்யத்தை பற்றி நம்ம பிறகு ஒரு நாளைக்கு பேசிக்கலாம். அப்போ வடக்கு திசையில் சொல்லக்கூடிய இந்த தருணம் அந்த காற்று இன்னமும் கிழக்கு மேற்கு காற்று அடிக்காதுங்க. நீங்கள் நாளை காலையில் இப்போ இந்த நிமிஷம் போய் பாருங்கள், ஒன்று காற்று ஒன்று வடக்கு திசை அடிக்கும், இல்லைனா மேற்கு திசை அந்த கிராஸ் வட்டத்தில் அடிக்கும். யாரோ பார்த்துருக்கீங்களா? கவனித்து பாருங்கள். அதான் நம்ம நியூஸ் சொல்லுவோம், வடகிழக்கு பருவக்காற்று தொடங்கிடுச்சு, கோடைமலை தொடங்கிடுச்சு, எல்லாம் அலர்ட்டாக இருக்கும்பாங்க. அதுபடி தான் நம்ம நடந்துக்கிறோம். இந்த கிழக்கு தெற்கு மேற்குங்கிறது
அதில் திசையை இருப்பினும் ஆனால் வடக்கு திசையே ஆதித்யமாக வசியமாக தெய்வ கடாட்சமாக குருவனுடைய ஆசீர்வாதம் குரு பார்வையாக அந்த திசையை அறிந்து நாம் சொல்கிறோம். ஆனால் கிழக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றி தேவர் சபைகளை வணங்கி தேவர்களை அழைத்து இந்த சூரியனுடைய கதிர்வீச்சு முழுமையாக பெற்று வடக்கு திசையை நோக்கி சொல்வதனால் இந்த தெய்வத்துடைய பலமும் சூரியனுடைய கதிர்வீச்சும் பிரம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவருடைய வேலையும் அதே மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆக்டிவேஷன் அந்த மூலாதார சக்கரத்தினுடைய வேகமும் உடலில் இருக்க ஆக்டிவேட்டும் எல்லாம் சேர்ந்து மனம் அமைதி பெற்று மனநிலை ஓங்கி மூலாதாரத்தை வழியாக நமக்கு அந்த உடலில் சுறுசுறுப்பு ஏற்பட்டு நம்ம மூளை பிரெயின் நல்ல தெளிவாக இருக்க நேரத்தில் நம்ம உட்காந்து சொல்லக்கூடிய மந்திரமானது நம்மளை இந்த நீங்கள் சொல்லிகிட்டு இருக்க இந்த இடத்துல இருந்து உங்கள் ஆன்மாவை தூக்கிட்டு வெளியில் கிளம்பிவிடும். அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்கிறதே இந்த சித்தியாக ஒரு விஷயம். ஆனை வந்துச்சு, பூனை வந்துச்சு, பல்லு தெரிஞ்சுது, வண்டு சுற்றுச்சு, ரோடு வந்துச்சு, பாம்பு வந்தது, கீரி வந்துன்னு சொன்னால் இது சித்தி இல்லை. யார் யாரெல்லாம் நீங்கள் மந்திரம் சொல்கிற இடத்துல உட்காந்துருக்குறீங்களோ உங்களுக்கு சித்தி ஆகலைன்னு அர்த்தம். அப்போ உங்களை கொண்டுட்டு போகக்கூடிய ஆள் யார், அவங்க எப்படி வந்தாங்க, இதுதான் விஷயமே. நீங்கள் இன்னும் 10 வருஷம் இருந்தாலும் கணபதியிலே உட்காந்து கிடக்கலாமே தவிர ஆனால் சித்தி ஆகாமல் அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு செல்ல முடியாது. நான் கொண்டுட்டு போகவும் மாட்டேன். சரிங்களா? அதனால் இந்த வடக்கு திசைக்கான அர்த்தம் இதுவே. வடக்கு திசையை உட்காந்து சொன்னால் நம்ம எந்த காரியம் எடுத்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கும். மண்ணு பொன்னாகும், பொண்ணு பொருளாகும், மந்திரம் சித்தி ஆகும். சரியா? அப்போ இந்த வடக்கு திசையில் எந்த மந்திரத்தை எல்லாம் செய்யலான்னா நல்ல மந்திரத்தை மட்டும் வடக்கு திசையை நோக்கி சொல்லுங்கள். கெட்ட மந்திரத்தை சொன்னீங்கன்னா அதுவும் சேர்ந்து சித்தியாகி ஒரு பக்கம் பாதி ஒரு டப்பாவில் பார்த்தீங்க ஒரு பாதி டம்ளரில் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியும் பாதி கெட்ட தண்ணியும் சேர்ந்து குடிக்க முடியாத தண்ணியாக போயிடும். அதுபோல் மந்திரத்தை படிக்கும்போது தீய மந்திரத்தை தீய திசையிலும் நல்ல மந்திரத்தை வடக்கு திசையிலும் உபயோகிக்கலாம். சரிங்களா? இதை காரணமாக தான் அங்காள பரமேஸ்வரி, அதாவது பெரியநாயகி, பெரியாண்டிச்சி, மாசாணி அம்மன் இந்த மாதிரி தெய்வங்கள் வடக்கு திசையை நோக்கி இருப்பதனாலும் அந்த அம்மாவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும். எப்போ மாரியம்மாவுடைய கிழக்கு திசை, அனுமானுடைய திசை தெற்கு, புரிதலைங்களா? முருகுடைய திசை கிழக்க, ஆனால் காளி திசையோ வடக்கு. காளி வடக்கு, செல்லியம்மன் வடக்கு, அங்காள பரமேஸ்வரி வடக்கு, துர்க்கை அம்மன் வடக்கு, புரிதலைங்களா? அதை எசுக்கி அம்மன் வடக்கு. அப்போ இந்த மாதிரி துஷ்டமான ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ இவங்கள் பார்க்கக்கூடிய திசையாகப்பட்டது வடக்கு திசையே. ஸோ வடக்கு திசையை நோக்கி இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய வீரியம் அதிகமாக செயல்படும். அப்போ அது வீரியத்து அதிகமாக செயல்படுகிற அந்த பிரதான தேவதையை அந்த காளி என்று சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தால் அதர்வன வேதம் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை வடக்கு திசை நோக்கி நம்ம பிரயோகிப்பதால் அந்த தெய்வத்துடைய கடாட்சம் அனுகிரகமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடச்சிரும். இல்லை எங்கள் குருநாதர் சொல்லுவார் அடிக்கடிக்கு, வடக்கு திசை பார்த்து மந்தம் சொல்கிறா உன்னை அந்த கொண்டு போடும்பார். அந்த வடக்கு திசை பார்த்து மந்தம் என்ன கொண்டு போகணுன்னா அவர்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருந்தானா. மந்திரம் படிக்கும்போது யாரோ ஒரு ஆள் வந்து அந்த ஆளை வந்து காலரை பிடிச்சி தூக்கிட்டே போயிடுச்சான் மேலே. எங்கே? வடக்கு திசை நோக்கி தூக்கிட்டே போயிடுச்சான். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஐயா அப்படின்னா, என்னப்பா நான் மந்திரம் சொல்லிட்டே இருந்தேன் ஐயா, யாரோ ஒரு பொம்பளை வந்து என்னை தூக்கிட்டே போயிடுச்சியா அப்படின்னாரான். உடனே குருநாதர் வாடை நிற்க வச்சு காலில் விழுந்து கும்பிட்டாரான். காலில் விழுந்து கும்பிட்டு, ஏன் அந்த உன்ன மாரி அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்திலே இல்லைடான்னு, அந்த அம்மாவே வந்து அவனை வடக்கு திசையை சித்தி பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இன்னும் உனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாதுன்னா, அதனால் இன்றைக்கி நல்லாவே இருக்கு. அப்படி குருநாதருடைய அனுகிரகமும் அவருக்கு பரிபூர்ணம் கிடைச்சிச்சு. அதனால் இந்த வடக்கு திசையில் தான் நமக்கு பேராற்றல் பெரும் சக்தி நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த வடக்கு திசையில் இருக்கக்கூடிய மற்ற திசையெல்லாம் ஆண்களுடைய ஆதிபத்தியமாக இருந்தாலும் ஆனால் வடக்கு பெண்ணுடைய ஆதிபத்தியம் அடித்தா அடி அப்படியே அந்த 100 வோல்டேஜ் 1000 வோல்டேஜ் நமக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிரும். அதனால் நம்மளுடைய மாந்திரிக படிக்கிற நபர்கள் வடக்கு திசையை பலன் அறிந்து அதை விவரமாக தெளிவுரையாக விளக்கமாக தெரிஞ்சு மனப்பூர்வமாக எம்மா தாயே ஜலக்கம்மா உன் திசையை நான் உட்காராயா பிரம்மதேவர்கள்லாம் அத்தனை தேவர்களும் கூப்பிட்டு திசையை கொண்டு உட்காரும்போது அந்த உடலில் ஒரு வைப்ரேஷன் நமக்கு ஏற்படும் பாருங்க. ஸோ இதுவே நம்ம மாந்திரிக படிக்கிறதுக்கான முதல் நிலை என்பது நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். சும்மா நானும் போனேன் பலக்கட்டை போட்டால் உக்காந்தேன் அப்படி உட்காரக்கூடாது. ஏற்கனவே சொல்லியிருப்பேன், மந்திரம் படிக்கும்போது கீழே ஆசன பலகை இல்லைன்னா என்ன செய்யும்,
நம்ம மந்திரம்லாம் மூலாதாரத்துலேருந்து எழுந்திரிக்காது. கீழே வந்து பிறப்புறுப்புலேருந்து தொப்புளுக்கு வராது, கீழே வழியாக பிடிங்கிட்டு வெளியே போடும் பாத்ரூம் மாரி. அப்புறம் என்னத்தை மந்திரம் சொல்லுவீங்க? காரணம் என்ன? ஏன்னா மந்திரமாகப்பட்டது இந்த பூமியில் இருக்கக்கூடிய புவியீர்ப்பு விசையில் மந்திரம் என்ன செய்யுது? கீழே வந்துடுது, மேலே போக மாட்டேங்குது. கீழே வந்துடுது, கீழே வந்து பூமியில் பட்டுருது. பூமி என்ன செய்யுது? பூமி அதே பிஸ்கு இழுத்துக்கும். பூமி அதை இழுத்துக்கிறது காரணம் நீங்களா நானா? யாருமே கிடையாது. புவியீர்ப்பு விசை, இந்த பூமியினுடைய காற்றழுத்தம், அந்த வான்மண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்று மேலே இருக்கக்கூடிய ஒலிகள் நமக்கு அடித்து மந்திரம் கீழே இருக்கிறனால நம்மளால் என்ன செய்யுது? அந்த மந்திரத்தை மேல் நோக்கி கொண்டு வர முடியாது. அதனால் நம்ம கீழே வந்து ஒரு ஆசன பலகையை விரித்து அந்த ஆசன பலகையில் உட்காந்து மந்திரம் ஜபிக்கிறதுனால் நமக்கு தங்கு தடை இல்லாமல் மாந்திரிகம் சித்தியாகிவிடும். சரியா? இதில் வந்து இப்போ கிழக்கு திசையும், கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, இந்த 4 திசையை பற்றி மந்திரத்தையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இதில் 4ல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். மணி 9:22 ஏறக்குறைய 8:10க்கு 8 மணிக்கு நான் வந்துட்டேன் இணைப்பில். 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. உங்கள் சந்தேகங்கள் கேட்கலாம், சந்தேகங்கள் விளக்கப்படும். கேட்கலாம். அவர் கேட்பார் அப்படின்னு நம்ம உட்காந்துருக்கூடாது. கேட்குறவங்களுக்கு கிடச்சிரும். கேட்க தெரியலையா? சந்தேகத்தை பாடம் நடத்துறது கேட்கணும். நடத்தாந்து கேட்டிங்கன்னா இணைப்பை கட் பண்ணி விட்ருவோம். சொல்லுங்க சொல்லுங்கய்யா. எல்லா திசைக்கும் தெய்வத்தை வணங்கி கேட்கல. ஃபேன் காற்று ஆஃப் பண்ணுங்க. இல்ல, எல்லா திசைக்கும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வணங்கிட்டு தான் மந்திரம் சொல்லணும்னு சொல்லியிருந்தீங்க. இல்லை, பொதுவாக பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் அம்பாள் மந்திரம் சக்தி மந்திரம். இப்போ கணபதி, கிழக்கு கணபதியும், தெற்கு மிருத்யுஜய மந்திரமும், மேற்கு திசை சனீஸ்வர மந்திரமும், வடக்கு திசை சக்தி மந்திரம், பீஜ மந்திரம், சக்தி மந்திரம், எந்த மந்திரத்தை எடுத்தாலும் அது சித்தி ஆகிடும். அதாவது தெய்வங்களுக்கு இதுதான். இப்போ அப்படி சொல்ல போனால் விநாயகர் கிழக்கு திசையில் தான் இருக்காரு, அப்போ நாமே வடக்கு திசை உட்காந்து சொல்கிறோம் அப்படின்னா, விநாயகர் கிழக்கு திசையில் தான் இருக்கார். ஆனால் நாம் போகக்கூடிய ரூட்டு, நாம் போகக்கூடிய பாதை கள்ளக்குறிச்சிக்கு கரெக்டான பஸ் ஏறினா தான் வர முடியும். நீங்கள் அதில் போய் ஈரோடு பஸ்ஸில் போய் உட்காந்துக்கிட்டு சென்னை போகிற பஸ் ஏறி உட்காந்துட்டு கள்ளக்குறிச்சி வரலன்னா வராது. அப்போ நாம் நமக்கு தேவையான சக்தியை பெறுவதற்கு தான் நாம் மந்திரம் படிக்கிறோம். அப்போ தெய்வ நிலையை இறையேறும்போது நாம் பூஜையை அவங்களுக்கு சரியான பாட்டில் வச்சுட்டு நாம் நம்ம சக்தியை பெருக்க ஆரம்பிக்கிறோம், தேடல ஆரம்பிச்சிடறோம். இதுவே உத்தமம். வேற சந்தேகம் முடிஞ்சுதா? ஏங்க சும்மா பாருங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அவர் கேட்டாரும் விட்டுருணும், நேரம் கிடையாது. கேட்ட தகவல் விட்டுருணும். என்கிட்ட சார்ஜ் இல்லை, சார்ஜ் ஆஃப் ஆகிடும். தகவல் உங்களுக்கு சந்தேகங்கள் கேட்கலாம், சந்தேகங்கள் வைக்கப்படும். ஐயா சொல்லுங்க. இப்ப நீங்க வந்து காலையில சூரிய ஒளி வந்து நம்ம இது வந்து கம்மியா இருக்கும் 4 to 6 அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா? ஆமா. அதே மாதிரி ஏங்க சாயங்காலம் 5 to 6 பண்ணக்கூடாது? சாயங்காலம் வந்து நீங்கள் காலையில் தூங்கி எழுந்திருக்கும் போது உங்கள் உடல் புத்துணர்ச்சியாக இருக்கும். அதாவது சூரியனுடைய கதிர் வச்சு சரியாக அப்படியே ஓரளவுக்கு உங்களுக்கு அதிகமாக கிடைச்சிரும். இப்போ காலையில் இப்போ ஒன்றும் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் இங்கே இருக்கேன், இப்போ நல்லா கணிங்க ஓஹோ அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் கேட்கும். இதே நான் 3 மணிக்கு கத்துனா என்ன செய்யும்? தூரம் கொண்டு போகும். இன்னும் தூரம் போகும். தெளிவான நமக்கு ஒரு மனநிலை கிடைக்கும், தெளிவான ஆற்றல் கிடைக்கும், அமைதியாக இருக்கும். அமைதியாக இருக்கிற இடத்துல தண்ணி பொறுமையாக அப்படியே கலங்கள் இல்லாமல் இருக்கிற இடத்துல ஒரு கல் போட்டால் அந்த தண்ணி எல்லாம் வைப்ரேட் ஆகி அப்படியே அலை கொடுக்கும். ஆனால் அதுவே தண்ணி ஓடுற தண்ணியில் கொட்டுற தண்ணியில் போட்டிங்கன்னா கிடைக்காது. அதனால் பிரபஞ்சத்தின் கதிர்வீச்சு, சூரியன் கதிர்வீச்சு வந்து அடங்கும் போது அந்த நேரத்தில் நீங்கள் மந்திரம் சொன்னாலும் அதனுடைய நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன செய்யணும்னா எதுவுமே அடக்கத்தில் இருக்காது, எல்லாம் ஆக்டிவேஷனில் மற்றவருடைய மனநிலை அதிகமாக இருக்கும். இப்போது நான் சொல்கிறேன், தனியாக உட்காந்து மந்திரம் சொன்னால் சீக்கிரம் சித்தி ஆகிடும். பக்கத்தில் யாராவது ஒருத்தங்க சுயநலம் பிடிச்சவன், அந்த விரோதி பிடிச்சவன், வெறுப்படைஞ்சவன், இயலாதவன், அறியாதவன், தெரியாதவன், இம்சை பிடிச்சவன், அந்த கெராளி மண்டையை பிடிச்சவெல்லாம் பக்கத்தில் உட்காந்து மந்திரம் சொன்னால் அவன் மந்திரத்தில் அவன் மனசில் இருக்குது உங்கள் மந்திரம் சொல்ல விடாமல் தடுத்துரும். வேணும்னா என்ன நீங்கள் பார்க்குற அன்றைக்கி வேணால் ஒரு சின்ன டெஸ்ட் வைங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்க நான் சொல்லிவிடுவேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்க என்னால் சொல்ல முடியும். காரணம் என்னென்னா, நீங்கள் உங்களை பக்கத்தை வச்சு நான் சாமியை கூப்பிட முடியாது. ஏன் தெரியுமா? நான் நிறையா சொல்லுவேம்மா, ஏன் நீ பயணத்திட்டே இருக்கம்மா. இல்லை சாமி ஒன்றுமே நீ சொல்லிட்டு தான் இருக்க, நீ இதை தான் சொன்ன, இதை தான் நினச்சா நான் சொல்லுவேன். அவன் கரெக்டாக சொல்லிட்டானாம்மா. ஏன் தெரியுமா? இந்த பிரபஞ்சம் அந்த மூதையை என்ன நினைக்கிறத சொல்லிக் கொடுத்துரும்.
அப்போ எதையும் நினைக்காம சாமி கும்பிடுங்க, அது பழிச்சிடும். எதையும் எதிர்பாராத. நீங்கள் போய் மந்திரம் சொல்கிறீங்க, இன்றைக்கி 108 உரு போட்டோம், இன்றைக்கி வந்து பரத்தை விட நம்ம அதிகமாக போட்டோம்ல, சரவணை விட நம்ம அதிகமாக போட்டோம்ல அப்படின்னு இந்த மாதிரிலாம் உரு போட்ட உருவில் எண்ணிக்கை வச்சுருக்கோம், மந்திரம் சித்தி ஆகாது. 1,00,000 உரு போடணும்னு மந்திரத்தை சொல்லப்படுது. 1,00,000 உரு நீங்கள் போட என்ன செய்யும்? கை கால் உடல் மனம் தேகம் பாகம் எல்லாம் அடிங்க ஒட்டிங்க போய் வருது. அடப்போயா அப்படின்னு மனம் நொந்து ஒரு நிலைக்கு வரும்போது தான் தெய்வங்கள் சித்தியாக பார்க்கும். அந்த கெண்டைக்காயை நம்ம அதில் போய் இப்போ கவனம் செலுத்தாமல் நம்ம கவனம் இங்கே செலுத்திட்டு மந்திரம் சொல்கிற கவனமாக இருந்தால் 10 நாள் சித்தியாகும், 10 வருஷத்துக்கும் சித்தியாகும். சரியா? மைக் ஆஃப் பண்ணுங்க பரத் ஐயா, மைக் ஆஃப் பண்ணுங்க. சந்தேகம் நம்ம மட்டும் மைக் ஆன் பண்ணி கேட்கணும். உருட்டு சொல்லக்கூடாது. ஜபமாலை உருட்டாம மந்திரம் சொல்லக்கூடாது. ஜபமாலை மந்திரம் சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது அந்த மாலையை வந்து அது ஒரு விதை, அது ஒரு மூலிகை, அது ஒரு ரசாயனம், அது ஆன்மீகத்தில் அதுக்கு பெரிய பொக்கிஷம், ஒரு பேராற்றல் உண்டு. அந்த மணியை நீங்கள் உருட்டும் போது நீங்கள் எந்த வரல சுற்றுவீங்கன்னா, நான் பஞ்சபூத நம்ம கையில் வந்து பஞ்சபூத தத்துவங்கள் இருக்குது, நான் மறுபடியும் நடத்துகிறேன். அந்த பஞ்சபூத தத்துவப்படி நீங்கள் மணியை உருட்டும் போது அது வந்து ஒரு அக்கு பஞ்சஸாகவும் ஒரு முத்திரையாகவும், அந்த முத்திரையும் அந்த அக்கு பஞ்சஸும் நம்ம ஆன்மீகத்தில் ஒரு பிரதானமாக இருக்குது. அதன்படி நம்ம மந்திரம் உருவத்தும் போது கண்டிப்பாக அதுலேயும் மந்திரம் வைப்ரேட் ஆகும், நம்ம உடலையும் வைப்ரேட் ஆகும். அதனால தான் ருத்ராட்சத்தில் மந்திரத்தை ஜெபிச்சுட்டு அந்த மந்திர மாலையை கழுத்தில் போட்டுட்டு அப்புறம் நான் கழுத்தை சொல்லுவேன். அப்போ மந்திரம் வாசிக்கும் போது ஒரு கையில் ஒரு எலுமிச்சை பழம் வச்சு அந்த எலுமிச்சை பழத்தை வந்து நீங்கள் மந்திரம் சொல்லி அந்த பழத்தை நீங்கள் குடிக்க மந்திர சித்தி ஆகும். அதனால் எதுவுமே இல்லாமல் வெறுங்கையில் போய் நீங்கள் மந்திரம் சொன்னீங்கன்னா அது வந்து சரியான கோட்பாடு இல்லை. வேற ஐயா அவ்வளவுங்க, நன்றிங்க. ஓகே, வேற ஐயா சொல்லுங்க. ஐயா இப்போ ஒரு சிலர் வந்து காலையில எழுந்துக்க முடியாது ஐயா, ஒரு சிலர் வேலை இருக்காம போயிடும் ஐயா, அந்த ஓரை பார்த்து படிக்கலாம்னு சொல்லுவாங்க ஐயா, அது எப்படி ஐயா? ஏங்க ஓரை எல்லா நேரத்துலையும் காலையில் 6 மணிக்கு சாயந்தரம் 6 மணிக்கு இருக்குது, மதியானம் 12 மணிக்கு 1 மணிக்கு இருக்குது. அப்போ காலையில் வந்து அப்போ ஓரை நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வர வேண்டிய சூரியன் 7 மணிக்கு வந்தால் எனக்கு ஓகே தான், உங்களுக்கு ஓகேன்னா படிக்கலாம். காலையில் எனக்கு 6 மணிக்கு சூரியனுடைய கதிர்வீச்சு தான் நான் சொல்கிறது, நீங்கள் சொல்கிறது ஓரையை சொல்கிறீங்க. இப்போ சாஸ்திரத்தில் ஓரை இருக்குது, பச்சி இருக்குது, நலநர் இருக்குது, கௌரி பஞ்சாங்கம் இருக்குது, அதை விட்டு சுழுமுனி இருக்குது, அதை விட்டு அமாவாசையிலையும் பாட்டியத்தில் வரக்கூடிய சோடச கலை இருக்குது. இப்போ அங்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது. நான் சொல்கிறது காலங்காத்தால இங்கே குண்டியை கைவிட்டு போய் உட்காந்து மந்திரம் சொல்கிற வேலை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஓரே பச்சிலாம் பார்த்துருந்தீங்கன்னா மந்திரம் படிக்க முடியாது. குருவுக்கு மீறி அதிகமான யோசனை. சரி சரி. அதாவது மந்திரம் படிக்க நான் நடத்துனதுல சந்தேகம் கேளுங்க. இருங்க ஒரு நிமிஷம், நான் பரத்தை விளக்கம் கொடுத்துட்றேன். அப்போ ஓரையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நாங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நவகிரகங்களுடைய கிரகத்தினுடைய அதனுடைய ஆட்சி அதிகாரம், கிரகத்தினுடைய கோச்சாரம், அதன்படி இந்த வான்வெளியில் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய கதிர்வீச்சப்படி ஒவ்வொரு கோளுடைய தசாபுத்தியும் அந்த கிரகத்தினுடைய பார்வை நமக்கு நடக்கிறதுனால அதைப்படி நம்ம மந்திரம் சொன்னால் சித்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, ஆனால் நேரடியாக சூரியனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற மந்திரம் மாதிரி கிடைக்காது. சூரியனையே எடுத்து விழுங்கக்கூடிய ஒரு சக்தினா பஞ்சபட்சி. அதைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல சப்போர்ட் ஆகும். அப்படி இருந்தும் பட்சி அதிகாரத்துலேயோ ஊன் காலத்துலேயோ சூரிய ஒளியில் மந்திரம் சொன்னால் புஷ்பம் ஆகிடும், வேலை செய்யாது, ஃபியூஸ் போயிடும். அதனால் உங்கள் பட்சி இருக்கிற காலத்திலேயோ சூரியன் மறைந்திருக்கும்போது சொல்லும்போது மட்டும்தான் அது உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். இது என்னுடைய அனுபவமான விஷயங்கள். வேற சந்தேகம் ஐயா? இருங்க பரத்தையா முடிச்சிடலாம். ஐயா பரத்தையா சந்தேகம்? அதாவது ஓரைப்படி சொல்றது, அப்ப சூரிய ஓரை வருது, சூரியனுடைய மந்திரம் சூரிய நேரத்தை சொல்லலாமா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மந்திரத்தை சித்தி பண்ணணும். சித்தி பண்ண பிறகு பரிகாரங்கள்லாம் வரும் பாருங்க. இப்போ ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறீங்க, அப்போ பார்த்து ஓம் கிரேம் கிரேம் கிளேம் கணபதே வரவத சர்வஜனசமான் ய ஸ்வாஹா ஓம் ராஜராஜா வித்மகி வக்ரதுண்டா தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாசி மகா கணபதி மகா மூஷ வாகன மோதகஸ்ஸ சாமர்கண விளம்பத சுத்திரவாமன ரூப மகேஸ்வரபுத்திர விக்னவிநாயக பாத நமஸ்துதே. இந்த மாதிரி மந்திரத்தை நீங்கள் மற்ற தெய்வத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்க, ஒரு சங்கல்பம் பண்ணுறீங்க, தெய்வத்துக்காக இன்னாருக்காக இன்னாரு இந்த சக குடும்பானம் இவங்களுக்காக அந்த மந்திரம் புரிய வைக்கிறேன். அப்போ அவனுடைய ஓரையை பார்த்து அவனுக்கு உண்டான நேரத்தை பார்த்து அப்போ அந்த பரிகாரமாக அந்த வேலையை செய்யும்போது நீங்கள் செய்யுங்க, அது தோஷம் இல்லை. ஆனால் இப்போ நாம் பசிக்கு நாம் சாப்பிட்றோம், நமக்கு தேவை சக்தியை நம்ம உடலில் நம்ம தேவைக்கு இறக்கணும்.
அப்புறம் தான் மற்றவங்களுக்கு கலையை ஆட முடியும், கலையை கற்றுக் கொடுக்க முடியும். சரியா? வேறு சந்தேகம்? ஐயா பரத்தையா கேளுங்க. என்னையா ஏதோ டென்ஷன் ஆகிட்டீங்களா? என்னடா ஐயா அப்படி சொல்லிட்டாரேன்னு? நான் சொல்கிற மெத்தட் என்னென்னா, சயின்ஸ் படியும், ஆன்மீகத்தை படியும், உடல் ஆரோக்கியத்தை படியும், நம்மளை சுற்றி இருக்கிற கிராஜுவேட் அந்த புவியீர்ப்பு பயிற்சியை வச்சு மந்திரத்தை சித்தி பண்ணுறதா சொல்கிறேன். சித்தி பண்ண பிறகு மற்ற மந்திரங்களை உபதேசங்கள், இப்போ காயத்ரி மந்திரம் படிக்கிறோம், மற்றபடி துர்க்க மந்திரம் படிக்கிறோம், இந்த மாதிரி மந்திரங்கள் படிக்கும்போது அதுக்கு உரிய தேவதைக்கு உண்டான நேர காலங்கள் பார்த்து நீங்கள் அந்த தெய்வத்துக்கு பவர் விட்டுங்க, அந்த தெய்வத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணுங்கள், அதுக்கு கலச பூஜை பண்ணுங்கள், ஆபாரம் பண்ணுங்கள், அது முத்திரை போடுங்க, அது வேறு. பட் ஆனால் நமக்கு வித்தக்காரனாக வெளியில் வரணுன்றதே ஃபஸ்ட்டு ஒரு கேள்விக்குறியான நேரம். ஆனால் அதை நம்ம முழுமையாக அடைஞ்சிக்கணும் இல்லையா? ஓகேவா ஐயா? அப்புறம் கேளுன்றதை கேட்க பதில் சொல்ல விடமாட்டாருன்னு எதோ எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இப்போ இவர் செல்வகுமார் ஐயா கேட்கலாம். கேள்வி நேரம். கேள்வின்னு வேணாம், சந்தேக நேரம் கிடைக்கும். ஏன்னா கேள்வி நேரம்னா கடைசியாக நீங்கள் என்ன கேட்குற மாதிரியே பிரபஞ்சம் கொண்டு போயிடும். சந்தேகங்கள் கேட்கலாம். சொல்லுங்கள். அதாவது காலையில வந்து நம்ம வந்து இது தியானம் பண்றோம், மந்திர ஜபம் பண்றோம். ஆமாம். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம படுக்கிறோம். படுக்க சொல்ல வந்து ஒரு நல்ல திசையை பார்த்து படுத்தாதான் மட்டும் நல்ல இது வரையா? சரி, திசை. இப்போ நான் திசையை பற்றி பாடம் எடுத்தேன்னா 1 மணி நேரம் ஆகும், எனக்கு டைம் இல்லை. அதை மற்றொரு நேரத்தில் இன்றைக்கினுடைய தலைப்பு என்ன? மந்திரம் சொல்லக்கூடியதுனுடைய திசை பலன் தான் இன்றைக்கி தலைப்பு. இன்னும் தூங்குறது இருக்குது, சோறு திங்கிறது இருக்குது, புரியுதா இல்லைங்களா? அதெல்லாம் நடத்துகிறேன். ஒரே நாளாக கற்றுக்க முடியாது சாமி. புஸ்தகம் நீ கொடுக்குற புஸ்தகம்லாம் வச்சோன்னா கற்றுக்க முடியாது. குளிக்கிற ரகசியம் இருக்குது தெரியுமா? பெரிய பெரிய பிரச்சனையும் குளிக்கிற ரகசியம் தான் உக்காலுது. அதில் தான் எல்லா பிரச்சனையும் இருக்குது. அதுவுமே நான் நடத்துவேன். அதுக்குள்ளே அவங்களுக்கு தீட்சை வாங்கிடுவாங்க. எல்லாம் கும்பலாக கும்மி வச்சு எல்லாத்தையும் ஒரு குத்தி விட்டுறேன், கவலைப்படாதீங்க. சரி, படுக்கிற திசையை பற்றி நான் நெக்ஸ்ட் டைம் நடத்துகிறேன். வேறு சந்தேகம்? இப்போ நான் நடத்துகிற மந்திரத்தை சித்தி பண்ணுறத பற்றி எதாவது கேட்குறீங்களா? இதுதான் எனக்கு என்னமோ வேண்டாத்துக்கு 3வது முடிச்சு வைக்க வேலி போடுற மாதிரி தான். புரியல? அப்போ வந்து அந்த வாயில வந்து தேன் ஏதாவது ஊத்திக்கினா நம்ம சொல்லலாங்களா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு பழமொழி உண்டு. என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல விஷயங்கள் பண்ணும்போது சுக்கிரனுடைய ஆதித்ய, இந்த மாதிரி நல்ல கேள்வியை கேளுங்க ஐயா. அதில் கேளுங்க, உட்காந்து யோசிங்க. நம்ம மந்திரம் வந்து ஜெபம் பண்ணுறோம், சித்தி பண்ணுறோம், அதில் என்ன பாடம் நடத்துகிறாரோ அதுலேருந்து நம்ம சந்தேகம் கேட்டால் தான் பதில் வரும். கொண்டுக்கா மடக்க கேட்டிங்கன்னா நமக்கு கோபம் தான் வருது. சரி பரவாயில்ல, நீங்கள் கேட்ட விஷயம் நல்ல விஷயம் தான் ஐயா. என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, நம்முடைய வாயில் வந்து தேனோ சர்க்கரையோ போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, அப்படி நாக்க ஒரு மாதிரி ஒட்டும்போது அதுலேருந்து ஒரு இனிப்பு நம்ம மனசை வந்து தூய்மைப்படுத்துது. மனதை வந்து உன்னுடைய மூளை வந்து ஃப்ரெஷ் ஆக்குது. அதுவே ஒரு உப்பு வழிபட்டால் அப்பா என்னம்மா உப்புமா, அதே கசப்பட்டா அப்படிமா கசப்புமா. நம்ம உடலில் வர மாற்றங்கள், அந்த உடல் மாற்றம் என்பது நம்ம மனசையும் நம்ம மூளையும் மாற்றுது. அதனால் நல்ல விஷயங்களை பண்ணும்போது நல்ல சிந்தனையோட, நல்ல உடல் ஆரோக்கியத்தோட, நல்ல துணிமணியோட, நல்ல வாசனை திரவத்தையோடு உட்காந்து அந்த மந்திரம் சொல்லும்போது அந்த நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய குருவாகப்பட்ட குருவாச்சாரியார் அந்த குருவும் அந்த சுக்கிரனும் நமக்கு நல்ல வழியை கொடுக்கணுங்கிறத கிரகத்தின் படி இனிப்பு போட்டுக்கிறோம். அதே குருவனுடைய ஆதிபத்தியமும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்குது அப்படின்றத அந்த இனிப்பை போட்டு செய்கிறோம். ஸோ இனிப்பு நீங்கள் தேனை வாயில் வச்சு நீங்கள் மந்திரம் சொன்னீங்கன்னா மந்திரம் வந்து சித்தி ஆகிறது ரொம்ப கஷ்டம். என்ன காரணம் கேட்டால், தேன் வந்து வளவழுப்பு தன்மை உள்ளது. அந்த வளவழுப்பு தன்மை நாக்கில் படும்போது என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா, மந்திரம் கணபதி அப்படின்னு சொல்லும்போது கிருஷி அப்படின்னு இழுத்துறோம். அப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துடும். ஸோ மந்திரவாதிக்கு பல்லு போனால் சொல்லு போகுங்கிற வார்த்தை எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பல்லு போன இடத்துல காத்தாகப்பட்டது சரியாக உச்சரிக்காமல் அது என்ன செய்யுது, வெளியேறுவதனால சொல்லு போயிடுச்சு. அதனால் வித்தை பலிக்காது. அப்போ நீங்கள் தேனை தடவுறதோ வாயில் எண்ணெயை ஊற்றுறதோ இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா மந்திரம் வந்து பலிக்காது, சித்தியாகாது. சுத்தமாக நாக்கில் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த நாக்கு வலிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, டங் கிளீனர்னு சொல்லுவாங்க. நாக்கு வலிக்கிறதுல அதை வாங்கி தினம் ப்ரஷ் பண்ணிட்டு நாக்கை சுத்தம் வலிச்சிங்கன்னா அதுலேருந்து பாருங்கள் ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி வரும். அந்த மாதிரி நாக்கில் அழுக்கு இருந்தால் மாந்திரிகம் சித்தி ஆகாது. அதுபோல் நல்லா சாப்பிடணும். டயத்துக்கு சாப்பிட்டாலும் உடலில் வந்து குடல் புண்ணு வராது. குடல் புண்ணு வந்துச்சுன்னா வாயில் துர்நாற்றம் வரும். நீங்கள் என்ன தான் பேசும்போது வாயில் துர்நாற்றம் வந்தால் சத்தியமாக சொல்கிறேன், மந்திரம் பலிக்கவே பலிக்காது. நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு உங்கள் வாயை அப்படி மோந்து பாருங்கள். இந்த க்ளோஸ் அப் பேஸ்ட்டு விளம்பரத்து பாருங்கள். அப்படியே வைய காய இது வைய
இந்த கையை முன்னாடி வாயில் ஹா அப்படிமா உடனே அந்த முகத்தில் அடிக்கிற மாதிரி. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கர்ச்சீப்பு மூக்கு மேலே ஏற்றி கட்டிக்கிங்க. கொரோனா மாஸ்க்கு போட்ட மாதிரி கட்டிட்டு நீங்கள் மூச்சு காற்று விட்டு பாருங்கள். உங்கள் வாயில் துர்நாற்றம் தான் உங்கள் மூக்குக்கே தெரிந்து விடும். அப்போ இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணணும், அதை துர்நாற்றத்தை அகற்றிடணும். ஸ்ரீதேவி வந்து உங்களுடைய நாக்கில் சரஸ்வதி உட்கார மாட்டா, நீங்கள் மந்திரம் சித்தி ஆகவே ஆகாது. அதனால் அது தெரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் சொத்தப்பல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு சில பேர் வந்து சொத்தப்பல்லை போட்டு ஊக்கில் குத்தி அதை குத்தி இது குத்தி உள்ளே வாயில் ஸ்மெல் வச்சுருப்பாங்க, மந்திரம் சித்தி ஆகாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அது சரியான மருத்துவர் அணுகி அதை பேஸ்ட் பண்ணுறதோ இல்லை அது சம்மந்தம் மருத்துவம் எடுக்கிறதோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறதோ இல்லை அதுக்கு சம்மந்தம் இந்த இப்போ நிறையா ஒரு மாதிரி ஆயில் மாதிரி இருக்குது பேஸ்ட்டு போட்டு கொப்பளிக்கிறது, இந்த மாதிரி வேலையை நீங்கள் பண்ணலாம். ஒரு நாள் 2 தடவை குளிக்கலாம், 3 தடவை குளிக்கலாம். ஆனால் குளிக்கும் போதெல்லாம் ப்ரஷ் பண்ணுங்கள். அதுக்கு பேஸ்ட் போட்டு அப்படி தேய்க்க தேவையில்ல, ஓரலாக ரெஃபாக அப்படி தேய்ச்சிங்கன்னா கூட உங்களுடைய வாய் வந்து துர்நாற்றம் இல்லாமல் இருக்கும். இது மாந்திரி சித்திக்கு ரொம்ப உதவக்கூடிய ஒரு தருணம். சரியா? அதனால் இந்த கசப்பு வைக்கிறதோ போகிறதோ இப்போலாம் எதுவுமே பண்ண வேண்டாம். மேல்நிலைக்கு வரும்போது நிறைய இது சம்மந்தமாக சொல்லித்தரேன். வேறு என்ன சந்தேகங்கள் கேட்கப்படலாம்? ஐயா ஒரு நாள் வந்து இந்த துர்நாற்றத்துக்கு புரியல. வாய் துர்நாற்றம் வருதுன்னா ஒரு ஏலக்காய் வாயில போட்டு மெல்லிட்டா மந்திரம் சொல்லலாம். இல்லை அப்படிலாம் வரல. ஏலக்காய் கிராம்பெலாம் போட்டு பார்த்துட்டோம், அதெல்லாம் துர்நாற்றம் அப்படியே தான் இருக்குது. அடுத்த கட்டம் ஏலக்காய் மிளகு கிராம்பெலாம் போட்டு பார்த்துட்டோம், அதெல்லாம் ஒன்றும் வரல, அனுபவத்தில் இல்லை. இந்த ஜெப மாலையை வந்து மாற்றி விட்டுட்டோம், அதனால என்ன ஏதாவது மைனஸ் வருவாங்க? ஜெப மாலையை மாற்றி உருட்டக்கூடாது. நல்ல விஷயத்துக்காக உள்பக்கமும் தீய விஷயத்துக்காக வெளிப்பக்கம் 2 வேலை தான். அதில் உள் திசையில் உள்ளங்கை பக்கம் உள்ளங்கை பக்கத்தில் மாலை உருட்டினா அது வந்து நல்ல விஷயம். எதிர்மனையாக எதிரிக்கு சம்மண வேலைகள் வித்வேஷனம் வேதனம் உச்சாரணம் மாறணும், இந்த வேலை செய்கிறதுக்கு மாலையை வந்து எதிர் திசையாக வெளிப்பக்கம் உருட்டணும். அதாவது கருப்பு நம்ம கையில் வந்து வெள்ளை கலர் இருக்கிறது உள் கை பக்கம் உள்ளங்கை பக்கம், கருப்பு கலர் தோல் இருக்கிறது வெளிக்கை பக்கம். ஏன்னா அதுலேயும் இந்த கையா அந்த கையா வடக்கணுன்னா கேட்கணும்பாங்க. கையில் வந்து வெள்ளையாக இருக்கிறது உள்ளங்கை, கருப்பாக இருக்கிற தோல் வெளிப்பக்கம் தள்ளுனா எதிர்மறையான மந்திரங்கள் எதிரிக்காக, உள்பக்கம் தள்ளுனா நமக்காக நல்ல விஷயத்துக்காக. அடுத்த சந்தேகம். ஐயா கேளுங்க ஐயா. என்னையா யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? கேட்டால் தானே எனக்கு பாடம் நடத்துகிறேன். 1.5 மணி நேரம் மூச்சு விட பேசுகிறேன். ஒரு அரை மணி நேரமே நீங்கள் இத்தனை பேர் ஒரு சந்தேகம் கேட்டால் தானே நல்லாயிருக்கும். இன்னும் முக்கியமான விஷயம், நீங்கள் இப்போ ஃபோனை கட் பண்ணிட்டு இன்றைக்கி நடத்துகிற பாடம் எப்படி இருக்குதுங்கிறது எனக்கு கண்டிப்பாக எல்லோரும் வாய்ஸ் ரெக்கார்டு போடணும். வாய்ஸ் ரெக்கார்டு வரலன்னா நாளைக்கு அடுத்த லிங்க் அவங்களுக்கு வராது. யாரெல்லாம் வாய்ஸ் ரெக்கார்டு போடுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் நான் லிங்க் போடுவேன். ஏன்னா நான் நடத்துகிற பாடம் உங்களுக்கு புரியுதா இல்லையா எப்படி இருக்குது, ஆனால் அந்த வாய்ஸ் ரெக்கார்டில் நான் யூடியூப்பில் போடுவேன். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு பதிலை மட்டும் போட்டுறாதீங்க. ஐயா நீங்கள் சொன்ன திசையினுடைய விளக்கம் நல்லா இருந்துச்சு, இதுவரையும் யாரும் இந்த மாதிரி சொல்லலை, நாங்கள் இதை தெரியாமல் இத்தனால சொல்லிகிட்டு இருந்தோம், இப்போ எங்களுக்கு அது புரியுது, அது உடலாலையும் மனதாலையும் எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லணும். அதுக்காக தேவேந்திரன் அது இதெல்லாம் சொல்லி நான் உங்களுக்கு காசு கொடுத்து கற்றுக் கொடுத்து நீங்கள் ஓசியில் கற்றுக் கொடுத்துறாதீங்க. அதையும் நான் இப்பயே சொல்லிடுறேன். அதாவது மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தின ஐயா. இப்போ நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், மூச்சு விடாமல் இடைவிடாமல் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். எங்கே நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசுங்களேன், தொண்டை கட்டும் அது கட்டும். என்னால் பாருங்கள் உங்களுக்கு நடத்தணுங்கிற ஒரே ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு ரூட் மெத்தையில் வந்து டவர் கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு பல கட்ட போராட்டத்தில் நானும் உங்களுக்காக நடத்துகிறேன் தான். எப்படியாவது நம்ம மக்களுக்கு நம்ம இருக்கும்போதே சொல்லிடணும், சொல்லி கொடுத்துடணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நாளைக்கு நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமோ தெரியாது. இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துடணும், மக்களுக்கு எப்படியே தெரியப்படுத்திடணும். நான் ஜீச்ச குடும்பம் என்ன சொன்னேன், ஐயா நான் இறந்துட்டாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, என் ஆன்மா வந்து உங்களுக்கு வழி நடத்தும், நான் சொல்லிக் கொடுப்பேன். போதி தர்மர் மாதிரி, திருமூலர் மாதிரி, காகபூஜனர் மாதிரி, எத்தனையோ சித்தர் மாதிரி நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன் தான் சொல்லியிருக்கேனே தவிர எனக்கு தெரியாது நான் சொல்லவே கிடையாது. நீங்கள் என்னை பயன்படுத்திய விதம் தான் உங்களுக்கு தேவை, நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன். சரியா? அதுபோல் நீங்கள் எனக்கு கொடுக்குற விஷயங்கள் உங்கள் புரிதல் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். சும்மா வந்தோம் கேமரா ஆன் பண்ணி உக்காந்தோம் அவரோட நடத்தினோம் நோட்டை போட்டு வண்டியே எழுதணும் அப்படின்லாம் இல்லை. நான் இதெல்லாம் புக்கு போட்டு கொடுக்கணுன்னா எப்படி தருவீங்க? என்ன தர முடியும்? ஒன்றுமே தர முடியாது. என்னத்தை நடத்த முடியும்? புக்கு போட்டு கொடுத்தா இதில் தளவும் தெரியாது நுனியும் தெரியாது. யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள், மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கள், உங்கள் கருத்து இது புக்கு போட்டால் உங்களுக்கெல்லாம் இது இவ்வளோ விஷயம் புரியுமாய்யா?
கண்டிப்பா புரியாதுங்க ஐயா. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. கண்டிப்பா வந்து படிச்சு தெரிஞ்சுக்காரு ஐயா. என்ன ஐயா? புக்கு போட்டா இவன் நான் சொல்ற விஷயம்லாம் புக்கு போட்டா உங்களுக்கு புரியுமா? முடியாது ஐயா. படிச்சு தெரிஞ்சுக்கவே முடியாது. புரியல. இந்த மாதிரி விஷயங்களை படிச்சு ஒருபோதும் தெரிஞ்சுக்க முடியாது ஐயா. ஆமா. 1000 புக்கு படிச்சாலும் விளக்கம் புரியாது. புரியாது. ரொம்ப அதிகமாக இருந்தால் புக்கு படிக்க நமக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சிடும். ஐயா இன்னொரு எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. அனுபவிச்சு சொல்றீங்க ஐயா, அது வேற, புக்கு வேற, அனுபவம் வேறங்க ஐயா. அனுபவிச்சு சொல்றதுதான் ஐயா ரொம்ப சிறப்பு. யார் அப்ப அது? எங்க போனீங்க உள்ள? சரவணன் ஐயா. எங்க போனீங்க? அந்த அளவுக்கு விவரம் வரலீங்க ஐயா. அனுபவ ரீதியா சொல்ற விளக்கம் புக்ல வரலீங்க ஐயா. புக்கில் எவனுக்கே தெரிஞ்சாதானங்க போடுவான். அதானங்க பெரிய பிரச்சனை. எங்களுக்கு கிரைண்டரில் மாவாட்ட தெரியும் மட்டும் தான் தெரியும். ஆனால் வேற வழி தெரியலையே. சரி, உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு குரல் பதிவாக கொடுங்க. சார்ஜ் இல்லை, ஆஃப் ஆகிடும். மற்ற சந்தேகங்கள் அது சந்தேகங்கள் கேட்கலாம். பதில் சொல்ல ஜாலக்கா தயாராக இருக்கிறேன். மணி 9:45 ஆயிடுச்சு. ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. சொல்லுங்கய்யா. ஐயா ஐயா இப்ப 4 திசை சொல்றோம்ல ஐயா, 8 திசைன்னு வருது. அது கொஞ்சம் முன்னப்பட்ட இருந்தா அதை பத்தி பரவாயில்லைங்களா ஐயா? அது இப்போ வேண்டாம் ஐயா. அது இப்போ நான் திசை சொன்ன வச்சுங்களா, நீங்கள் எல்லாம் குழப்பிடுவீங்க ஐயா. நான் யோசிச்சேன்னா இல்லை, நான் இதை யோசிச்சேன்னா இப்போ நான் வடகிழக்கு அக்னியும் நிருதியும் வாயுவையும் ஈசானத்தையும் வச்சு என்னால் இப்போ குத்திர முடியும். இப்போ இதுக்கு தெரியல அப்படிங்கிறது என்கிட்ட பதில் கிடையாது. இருக்குது. நானும் இப்போ நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, கண்ணையா விவரமாக இருக்கிற மாதிரி அழகரையா இருப்பாரா? அழகரையா விவரமாக இருக்கிற மாதிரி நான் இருப்பேனா? இல்லை. ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு மந்திரம் கொடுத்துருக்கேன், கட்டு போட சொன்னேன்னா, திசைக்கட்டு போட சொன்னேன்னா, உடல் கட்டு போட சொன்னேன்னா, இல்லை மந்திரத்தை மட்டும் குரு மந்திரத்தை மட்டும் கொடுத்து குரு மந்திரத்தை சொல்லுன்னு சொன்னேன். மூல மந்திரம் கொடுத்தேன்னா விநாயகரோட மூல மந்திரம் என்ன யாராவது நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? இல்லை. சித்தி மந்திரம் மட்டும் தான் சொல்கிறீங்க. இல்லை மூல மந்திரம் இருக்குது, மாலை மந்திரம் இருக்குது, காப்பு மந்திரம் தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்னும் நிறையா இருக்கு ஐயா. ஒரு நாளில் முடிஞ்சிடவே முடியாது. ஆனால் எனக்கு தெரியும் எதை எப்பப்போ விதைச்சா எப்பப்போ விளையணும். அதனால் இந்த 4 திசையே இப்போ நம்ம கட்டுவோம். இந்த 4 திசையே மந்திரத்தை இதை உணர்ந்து கட்டினா கட்டில் மக விட்டுருவோம். 4 திசையும் 4 பக்கமும் 8 திசையும் 16 கோணமும் 32 சூலமும் அசைய விடாமல் கட்டினேன். அப்போ தெரியுதா ஏன்டா ஜாலக்கா ஸ்டூடெண்ட் ஏன்டா கழுதி வச்சு கட்டுதுன்னு? இந்திரனை தெரிஞ்சு வச்சுருக்கான், சந்திரனை தெரிஞ்சு வச்சுருக்கான், தேவசபை தெரிஞ்சு வச்சுருக்கான், சூரியனுடைய கிராஜுவேட் பவரை தெரிஞ்சு வச்சுருக்கான், கதிர்வீச்சை புரிஞ்சு வச்சுருக்கான், பூமி திரையை தெரிஞ்சு வச்சுருக்கான், மந்திரம் சொல்லக்கூடிய அந்த பிராணசக்தியை தெரிஞ்சு வச்சுருக்கான். மக்கா கிழக்கு திசைக்கு பொழந்து வைக்கிறான். கரும நம்ம ஒரு மயிரும் தெரியல, கொட்டை மாட்டி உட்காந்துருக்கோம். அதனால தாண்டா நம்ம உதப்புறோம், அவன் கட்டிட்டு போட்டான். இப்போ தெரியுதுங்களா ஜாலக்கா கட்டினா ஏன் நிற்கிதுன்னு? ஐயா எனக்கு வந்து என் செல்லு தெரியுது அவங்களுக்கு சார்ஜ் லோ ஆகிடுச்சு. இன்னும் 2% தான் இருக்குது. எனக்கு ஆஃப் ஆகிடும். அதனால் வந்து திடீர்னு ஆஃப் ஆகிடுச்சுன்னா யாரும் வந்து வருத்தப்பட வேண்டாம். எனக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் டக்குன்னு கேளுங்க ஐயா. இருக்கா இல்லையா? இது வரைக்கும் என் சந்தேகம் ஒன்று இருந்தது ஐயா. அந்த பாடமாக்கின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசியில் அங்கே எடுத்து வரும் போது கணக்கு பார்த்து எடுத்து வராங்க, இங்கே வந்து மாற்றிடுவாங்க. அதுக்கு சந்தேகம் தெரியாமச்சு. இப்போ நீங்கள் சொன்னது வந்து சந்தேகம் விலகிடுச்சு ஐயா. விலகிடுச்சா? என்கிட்ட பணத்தை பற்றி கேட்டிங்கன்னா 3 நாளைக்கு தொடர்ச்சியாக 3 மணி நேரம் கிளாஸ் எடுப்பேன். நான் அதில் எக்ஸ்பர்ட் ஐயா. இது யார் கேட்டது? இப்போ யார் யார்? கிருஷ்ணகிருஷ்ணன் ஐயா. நீங்கள் ஒன்றும் கிடையாது. நீங்கள் சாமி பற்றி கேட்குறது, ஆன்மா பற்றி, இந்த பிரேத்தை பற்றி கேட்டிங்கன்னா ஆடா லட்டு வாயில் விட்டு தான் பதில் சொல்லும். ஆமாய்யா. எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டு இந்த அசுர தேவதைகள். ஆனால் எங்கேயோ வெளியில் சொல்கிறா பார்த்தீங்களா? பேய், பிசாசு, மினி, சாத்தான், குட்டி சாத்தான், கைகருப்பு, நுலகருப்பு, காட்டேரி எல்லாத்தையும் அடித்து துஷ்டம் பண்ணி நம்ம கைக்குள்ள வச்சுருக்குறோம். எல்லாத்துக்கும் ஒரு நாள் ஏற்றி விட்டுறாங்க. எல்லாத்தையும் ஒரு நாள் எல்லாம் கூப்பிட்டுச்சு. அந்த அம்மா எனக்கு காட்டினது எல்லா கண்ணிலையும் காட்டிடுச்சுன்னா அங்கங்கன்னு பிராஞ்சாக மந்திரம் ஆரம்பிச்சிடலாம். எல்லாம் யாரோட ஸ்டூடெண்ட்ரா? ஜாலக்கா ஸ்டூடெண்ட்டு. நல்லா ஓதி விட்டாண்டா உக்காரோட. எல்லாத்தையும் கொம்பு சீவி விட்டாண்டாவான். ஒருத்தனையும் கையில் போடுங்க. பேய் பிசாசு கண்டா கட்டுங்கிறான். நான் கட்டுறேன்னா என்ன கட்டிட்டு போயேன். கட்டுற சொல்கிறேன். எப்படா கட்டுவா? கட்டுறா சீக்கிரம். மணியண்டா என்ன சொல்லுவார்? டேய் கட்டுறியா? கட்டுறா. அட நீ கட்டுறா. இந்திர சபை தெரியுமா? தெரியாதுங்க. நீ என்னை கட்ட முடியாதுப்பா. அப்படியா? என்ன சொல்கிற? சரி தெற்கு திசையை பற்றி யார் ஆதிபத்தியம் தெரியுமா? தெரியாதுங்க. பூமியினுடைய சமநிலை தெரியாதுங்க. சரி வடக்கு திசையை கட்டுறதுக்கு காரணம் தெரியுமா? தெரியாதுங்க. மந்திரம் வேணா சொல்லுவோம். வடக்கு திசை உட்காந்து காளி மந்திரம் சொல்லுவோம். அந்த மந்திரம்
திசையே தெரியுமா? தெரியாதுங்க. சரி, இந்த வடக்கு திசையில் இருக்கிற அந்த கைலாயம், பிரம்மலோகம், சக்தி லோகம் இதெல்லாம் அதெல்லாம் தெரியாது. நீ ஒரு மயிறு பிடிக்க முடியாது. நீ முடிஞ்ச கட்டு. அவன் வடக்கு திசை வந்து சக்கரம் போத நீங்கள் சக்கரத்தில் நிடுவீங்க. நீங்கள் அந்த மனக்கோட்டையில் கட்டுவீங்க. ஆகாயதேவன் சாட்சியாக அப்போ கூப்பிடுங்க பாருங்க. ஆகாயதேவன் சாட்சியாக வடக்கு திசை நின்று யாரை கூப்பிடலாம்? ஆகாயதேவன் சாட்சியாக, கங்கா சாட்சியாக, குரு பகவான் சாட்சியாக, யமலோகத்தில் இருக்கிற கைலாய மகன் இருக்கிற சிவன் சாட்சியாக. புரியுதா இல்லைங்களா? எல்லா சாமியும் கூப்பிட்டு என் குருநாத சாட்சியாக இந்த திசையை நான் அறிந்து கட்டுறா அப்படின்னா கட்டிடும். கட்டுனா கட்டிவிடும். என் குருநாதர் காட்டியிருந்த வழிகாட்டும்படி குருநாதர் ஆசீர்வாதத்தை கொண்டு கட்டுற அந்த திசையை கட்டு நில்ல ஆனால் நின்றுடும். அவன் பார்ப்பான், நாம் இமிச்சத்து உருட்டுட்டோம், போக மாட்டேங்குது, எங்கே மயிரில் வரும்? உனக்கு என்ன தெரியும்ல? ஏடா பொருளை எரிஞ்சு சொல்கிறோம், எங்களுக்கு வேலை செய்யுமா? நீ வாக்கில் புக்கை பார்த்து படிச்சுன்னு வேலை செய்யுமா? கட்டாதுல்ல. ஸோ இதுதான் வித்தை. ஐயா, அப்புறம் எப்படி போயிட்டுருக்குது? பரவாயில்லைங்களா கிளாஸ்லாம்? இன்றைக்கி புதுசாக ஒருத்தர் உள்ள வந்திருக்காரு. ஐயா இன்னும் ஒரே சந்தேகங்க. சீக்கிரம் சார்ஜில் ஆஃப் ஆகிடும். ஐயா இப்போ பொதுவாக வந்து நம்ம கிழக்கு வடக்கு பார்த்தாங்க உட்காடுறோம். ஆனால் காம்பஸ் ப்ரோக்ராம் பார்த்தா டைரக்ஷன் மாறுதுல ஐயா, அது எப்படி ஐயா பண்ணுறது? இப்போ இதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். நாங்கள் இப்போ இது மகாபலிபுரம் கோயிலுக்கு போனோம்ல, அப்போ அந்த கோயிலில் சிவலிங்கத்தை பார்த்து நான் காம்பஸ் மூலியமாக தான் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். சரிங்க. அதேமாரி நாங்கள் ஒரு திசை தெரியாமல் என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, அந்த சூரியனுடைய ஒளியை வச்சு அந்த நம்ம மனிதனுடைய நெல் படத்தை வச்சு தான் நான் திசையை கண்டுபிடிச்சேன். அப்படி பார்த்தீங்கன்னா தட்சிணானம் உத்தராயணம் சொல்லக்கூடிய இந்த நாட்களில் சூரிய பகவான் தள்ளி போகும், தள்ளி வரும். புரியுதா இல்லைங்களா? அப்போ நிறைய குழப்பங்கள் வந்துடும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டீப்பாக போக தேவையில்ல. பேசிக்காக இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுவோன்றேண்ணா. சரிங்க. சொல்கிறது புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்க. ஆமாம். அதனால் இதை மட்டும் நம்ம கரெக்டாக கொண்டு போவோம், நல்லாயிருக்கும். சரிங்க. வேறு தீர்ச்சுக்கிறோம். வேறு ஏதாவது சந்தேகங்கள்? ஐயா ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. கேளுங்க. ஆசன பலகைன்னு சொன்னீங்க இல்லையா, அதுதான் கேட்கலாம். யார் பேரை சொல்லுங்க. ஒசூர்ல இருந்து கிரீஷ் ஐயா. ஆசன பலகை என்ன? ஆசன பலகையில் இல்ல ஆசன பலகை மேல உட்காந்து சொல்லணும்னு சொல்லிருந்தீங்க இல்லையா, அதுதான் என்னன்னு தெரியல, அதுதான் கேட்டேன். ஆசன பலகை பற்றி தீட்சை வாங்கணும்னு அது மறுபடியும் உங்களுக்கு நடத்துகிறேன் நான். ஆசன பலகை நீங்கள் தீட்சை வாங்கின பிறகு மந்திரம் போய் உட்கார்ற வரைக்கும் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஏற்கனவே தீட்சை வாங்க சொல்லுங்க, ஆசன பலகை பற்றி சொல்லிட்டு தானே உங்கள்கிட்ட. ஆமாம், இப்போ அவங்களுக்கு தெரியல, அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லையா. தீட்சை வாங்கலாம். அதாவது உங்களை கொண்டுட்டு போய் குளிக்க வச்சு தலசி விட்டு பூ வச்சு பொட்டு வச்சு பவுடர் வச்சு கொண்டு போய் நாங்கள் உட்கார வைப்போம். அப்படி தான் அங்கே கதை போவோம். அதனால் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எந்த இடத்துல விட்டுட்டோம், எந்த இடத்துல நடக்குதுன்னு தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. சரியா? தீட்சை வாங்கினதை இப்போ தீட்சை வாங்கினப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். அப்போ ஒரு குழப்பமும் இருக்காது. சரி, வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா? மணி 9:43. ஐயா சீனிவாசன் ஐயா தல் மூங்கப்பா சீனிவாசன் ஐயா என்ன தகவல் கேளுங்க. சந்தேகங்கள்? வடக்கு திசையை பத்தி சொன்னீங்க. அதுல வந்து சக்தி மந்திரம் உபயோகப்படுத்தி தான் முதல்ல ஆரம்பிக்கணும். அது வடக்கு திசை அமர்ந்து நம்ம மந்திரம் படிக்கும் போது சக்தி மந்திரம் படிச்சுட்டு தான் படிக்கணுமா அடுத்த மந்திரம்? அதாவது அது திசை வந்து சக்தி. பொதுவா நீங்க ஓம் அப்படின்னு சொன்னா அந்த ஓம்ல சக்தி இருக்கு இருக்கா? அப்ப சக்தி ஆட்டோமேட்டிக்கா உள்ளர வந்துடும். அப்ப அந்த திசை சொல்லக்கூடிய எந்த மந்திரமும் பலிக்கும். இப்ப நானா கூப்பிட்டு கேட்கும், நீங்க வாய் திறக்கிறீங்க, எல்லாம் திறக்க மாட்டீங்க, அப்படிதானே? அப்படி இல்லையா? அப்புறம் எப்படி கேளுங்கன்னா கேட்கணும். ஒரு சந்தேகத்தை கேட்கறதானங்க நம்ம வேலை. சக்தி மந்திரம் அப்புறம் ஏதாவது தருவீங்கன்னு நினைச்சேன். இல்லையா, ஒவ்வொரு மந்திரத்திலுமே சக்தி இருக்கு, பீஜம் இருக்கு. மேல்நிலை வரும்போது உங்களுக்கு புரியும். மந்திரத்தை தெளிவுரை சொல்லும்போது கண்டிப்பா புரிஞ்சிடும். இப்ப எல்லாத்தையும் லோடு கொடுத்தா உங்களுக்கு எதுவுமே புரியாது ஐயா, குழப்பிடுவீங்க. சரியா?
ஓகே, அடுத்த கடை ஏதாவது வேறு டவுட் இருக்கா? சரி, மணி வந்து 9:51 ஆச்சு. நம்முடைய இந்த நேரம் இந்த பயிற்சி வந்து பதிவு வந்து நாம் வந்து நிறுத்திக்கலாம். இன்றோடு வந்து பயிற்சி முடிவடைகிறது. இன்னியுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்திரம் சொல்லக்கூடிய திசையை பற்றி விளக்கங்கள். ஆனால் சொல்கிறது சின்னதாக இருந்துச்சு, அது விரிவாக்கம் 2 மணி நேரம் ஓடிச்சு. அதனால் நம்மளுடைய பயிற்சிக்கு வந்திருக்கிற புதுசாக வந்திருக்கிறவங்களும் ஏற்கனவே பழைய நபர்களும் எல்லாரும் இந்த பயிற்சிக்கு வந்த உங்களுடைய பொன்னான நேரத்தை இந்த பயிற்சியில் ஒதுக்கி உங்களுடைய கவனத்தை சிந்தாமல் சிதறவிடாமல் எந்த அளவுக்கு எழுதி வச்சுருக்கீங்க, எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க. தெரியாத கேளுங்க, சந்தேகங்களை கேளுங்க. நான் கண்டிப்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதனால் எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, நான் என்கிட்ட இருக்க வித்தையை உங்களுக்கு வாரி வழங்க நான் தயாராக வந்துக்கிட்டு இருக்கேன், வரேன், கொடுப்பேன். ஸோ அதனால் நீங்கள் கட்டாயம் இது எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மற்ற மந்திரவாதிகிட்ட போய் ஏமாந்தது மட்டும் இல்லாமல் இனிமேல் ஒரு காலமும் யாராவது ஏமாறக்கூடாது, நம்மளை ஒருத்தர் ஏமாற்ற நினைக்கவும் கூடாது. இப்போ எல்லாரும் மைக் ஆன் பண்ணி ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள், இனி எந்த மந்திரவாதி யாரும் ஏமாறுவீங்களா? உங்கள் அனுபவத்தை வச்சு தயவு செஞ்சு எங்கேயும் போக மாட்டேன் ஐயா, எங்கேயும் போக மாட்டேன் என் மேல. சொல்லுங்க. என்னையா இது வரைக்கும் எங்கேயும் போனதில்லை, இனிமேல் போக மாட்டேயா? ஓகேயா, ஓகேயா, சொல்லுங்க. வெளியே போறோம்னா நாங்க மந்திரவாதியா தான் வெளியே போவோம். கண்டிப்பா நீங்க எல்லாரும் மந்திரவாதியா வெளியில போன என்னுடைய ஆசீர்வாதம். இருக்க மாட்டோம். நீங்க எல்லாரும் என் மனசுக்குள்ள இருக்கிற என்னுடைய மொத்த பிராணத்தையும் உங்களுக்கு ஆசீர்வாதமா கொடுக்குறேன். நீங்க எல்லாரும் இந்த மந்திரத்தை பரிபூர்ணமா ஏத்து என்னுடைய அனுகிரகமும் ஜாலகாமுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சு நீங்க எல்லாம் மந்திரவாதியா இருக்கணும். மந்திரத்தை அலசி ஆற நீ தெறிக்க விடணும். அப்படியே நாம கட்டுனா நிக்கணும், ஒட்டச்சா ஒட்டிக்கணும், கட்டு ஒட்டிக்கணும், அடிச்சா அப்படி மந்திரத்தை அடிக்க அந்த அதிர்வுகளை ஏற்படுத்தணும். ஆமாம், எம்மா மாதிரியே காளி போட்டு கட்டினா சரி, நம்ம காளி நம்ம பேச்சை கேட்போம். காளி பேச்சை நம்ம கேட்டுருவோம், காளி நம்ம பேச்சை கேட்கும். காளியை விட எவனும் கொம்பும் கிடையாது, ஜாலகாம விட பெரிய கடவுள் கிடையாது. அதனால் எந்த இடத்துலையும் நம்ம கட்டு உடைக்க முடியும். அதனால் அந்த விஷயத்தில் நான் கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன். ஒவ்வொருத்தரையும் பயிற்சி வச்சு ஒவ்வொரு கட்டையும் உடைக்க சொல்ல போகிறேன். நான் கண்டிப்பாக உடைக்க சொல்லுவேன். இப்படியெல்லாம் விடுவோன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. உங்கள் ஏரியாவுக்கே வரேன், உங்கள் ஊருக்கே வரேன், அங்கங்கே நிறுத்தி ஒரு கேம்ப் போடுவோம். இப்போ என்கிட்ட இட வசதி கிடையாது, நான் குறுக்கப்படுத்த இடம் அடைச்சிக்கும். இதுதான் என் நிலைமை. பட் ஆனால் ஒவ்வொரு இடத்துல சென்னையில் ஒரு இடத்துல ஒரு மீட் பண்ணுவோம், சந்திப்போம். அது ஒவ்வொரு இடத்துல நமக்கு ஒரு பாக்கி அந்த அம்மா கொடுக்கும். எல்லா இடத்துலையும் வந்து சிறப்பாக இப்போ அந்த ஒரு பாலமணியாக இருக்கார், ஒரு கோயில் வச்சுருக்காருன்னு இப்போ ஒரு தகவல் இருக்குது. அவர் எப்படி ஒரு நல்ல குணமாக கெட்ட குணமாக நமக்கு தெரியாது, பயிற்சி வந்திருக்காரு. அதுமாரி கண்ணா வந்து கோயில் வச்சுருக்காரு, சீனிவாஸ் ஐயா கோயில் வச்சுருக்காரு, அன்பா ஐயா கோயில் வச்சுருக்காரு. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு கோயில் வச்சுருக்கோம். ஸோ நம்மளால் முடிஞ்சதுன்னா எல்லாரும் அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து ஒரு கணபதி மந்திரியாவது ஒரு 108 தடவை 1008 லட்சம் ஒரு லட்சம் ரூபா போட்டு அந்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை ஒரு கணபதி ஹோமம் பண்ணால் கூட, கணபதியுடைய மூல மந்திரத்தை சொன்னால் கூட அந்த கோயிலுக்கு எம்மா பெரிய கட்டாக இருந்தாலும் உடச்சி கொடுத்துடலாம். நம்ம அது வேணால் நம்மளால் ஆணித்தனமாக சொல்ல முடியும். எவ்வளோ பெரிய கட்டு இருந்தாலும் உடச்சி கொடுத்துடலாம். அப்போ நம்ம எல்லாரும் ஒரு கஷ்டகாலங்க ஏதாவது பண்ணாலும் எல்லாம் ஒன்றாக கூடி இணைஞ்சு ஒரு குடும்பமாக நம்ம 20 பேர் இருக்கிறோம். 20 பேர் ஒன்று சேர்ந்து எல்லாம் கழுத்தில் மாலையை போட்டு போன இருக்கோம், பார்க்க பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயம் வரும்போது நீங்கள் என்னென்ன ட்ரெஸ் போட்டுட்டு வரலாம், பெரிய பெரிய மாலை கூட மாட்டிட்டு வரலாம். வந்தீங்கன்னா போதும், இல்லை ஜிப்பா அப்பெல்லாம் போட்டு போனீங்கன்னா அப்படியே அம்மா பெரிய மந்திரம் இருந்திருக்காங்கம்மா. இங்கே டவர் பிரச்சனையாக இருக்குது. நான் உள்ளே வந்துட்டெல்லாம் இங்கே டவர் கிடைக்காது. சரியா, சரி, ஓகே. நம்ம எல்லாம் முடியும், நாளை சந்திப்போம், சரியா? அதனால் வந்து எல்லாத்துக்கும் உங்களுடைய பொறுப்பாக நம்ம பயிற்சி வந்ததா கோடான கோடி நன்றி, வணக்கம். எல்லாரும் வந்து இணைப்பில் இருந்து எல்லாம் வெளியேறுங்க, எல்லாம் நீங்களே கட் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு குழுவில் வந்து வாட்ஸ்அப் குழு சந்திப்போம். நன்றி 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 நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஓகே, நீங்களே இணைப்பில் இருந்து கட் பண்ணிவிடுங்க. நன்றி 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 நன்றி. ஐயா மிக்க நன்றி ஐயா. நல்லதுயா நல்லதுயா நல்லது. இணைப்பில் இருந்து கட் பண்ணுங்க.